पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இதுல 10வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமான ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஸ்லோகத்துல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் ஈஸ்வரனோட அந்த ரகசியமான விஷயங்கள் ஆச்சாரியர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த 10வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, மயாத்யக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹேத்து நானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல. பகவானோட சந்நிதியில பகவான் எப்படிப்பட்டவர்? அவ்யாக்கிருதம் அவ்யக்தம் அப்படின்னு பகவானுக்கு பேரு. பகவான் வெளிப்படாதவர். அந்த வெளிப்படாத அப்ப அவரோட ஃபார்ம் என்ன அப்படின்னா சச்சிதானந்தம். வெளிப்படாத சச்சிதானந்தமா இருக்கக்கூடிய அவரோட அத்தியக்ஷன அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட மேற்பார்வையில அவரோட சந்நிதியில எப்படி பாத்தீங்கன்னா சூரியனோட சந்நிதியில பூக்கள் எல்லாம் மலருது. சூரியன் உதயமாக உதயமாக பட்சிகள் எல்லாம் பறந்து போகுது அந்தந்த கூட்டுல இருந்து. வேலைக்கு போறவங்க எல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போறாங்க தயாராகி. சந்தியாவந்தனம் பண்றவங்க பூஜா பண்றவங்க எல்லாம் அதுக்காக தயாராகி சந்தியாவந்தனம் பண்றாங்க. சூரியன் ஏதாவது பண்ணிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் எந்த காரியத்தையும் ஒருத்தர் பின்னாடி இருந்து பண்ணல. அப்போ அதோட சந்நிதியில இந்த உலகம் பாத்தீங்கன்னா இயங்கி கொண்டிருக்கிறது. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கேன், சக்கோர பட்சியோட எக்ஸாம்பிள். ராஜா பாத்தீங்கன்னா ராஜாவை சாப்பிடுங்கன்னு அந்த சக்கோர பட்சி சொல்லாது, சாப்பிடாதீங்கன்னு சொல்லாது. அந்த பட்சி பாத்தீங்கன்னா ஃபுட்டுல இருக்கிற விஷம் இருந்துச்சுன்னா கண்ணு செவந்துரும், விஷம் இல்லைன்னா அந்த கண்ணு மஞ்சளாவே இருக்கும் அந்த பட்சியோட கண். அப்ப அந்த பட்சியோட சந்நிதியில தான் பாத்தீங்கன்னா ராஜா என்ன பண்றார்? போஜனம் பண்ணுவார். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய சுத்த பிரம்மம், சுத்த பிரம்மம் தான் ஈஸ்வரன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எங்கேயாவது சிவன் கோயில் போறீங்க அப்படின்னா சிவன் அப்படின்னும் போது நமக்கு மனசுக்குள்ளார ஒரு ஃபார்ம் வருது பாத்தீங்களா? அது இல்லை, அது அபரபாவம். அந்த பரபாவம் எது அப்படின்னா மேலான தன்மை எது அப்படின்னா பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா அவ்யக்த மூர்த்தியா இருக்கார், சாட்சாத்து சுத்த பிரம்மமா இருக்கார். அந்த பிரம்மத்தோட சந்நிதியில மாயா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூயத்தே சச்சராச்சரம், இந்த மொத்த ஜகத்தையும் பாத்தீங்கன்னா சிருஷ்டி செய்கின்றது, கிரியேஷன் பண்ணுது. இந்த காரணத்தினால ஹேத்துனா அனேன ஹேத்துனா, இந்த காரணத்தினால இந்த ஜகத் பாத்தீங்கன்னா அசைகின்ற அசையாத மொத்த ஜகத்தும் இந்த காரணத்தினால சுத்தி வருது. இந்த காரணத்தினால அனாதி காலத்துல இருந்து இனி எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் அனாதி அனந்தமா போயிட்டே இருக்கும், இது சுத்திக்கிட்டே இருக்கும். எந்த காரணம்? இந்த மாயான்னு சொல்லக்கூடிய காரணம். மாயா எப்படிப்பட்டது? திரிகுணாத்மிகா மாயா. அப்ப அதனால இந்த உலகம் பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம மாயான்னு எடுக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா. என்னன்னா நான் பண்ணல, யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட மேற்பார்வையில மாயா பண்ணுது. மாயானா என்ன சுவாமி, பிரகிருதினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பிரகிருதி மாயா ரெண்டும் ஒண்ணு. நான் 2-3 ஸ்லோகங்கள் சொன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு.
சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா விவேகச்சுடாமணியில சொல்றார், மாயா பிரகிருதின்னு சொல்றீங்களா சுவாமி, மாயான்றீங்க பிரகிருதின்றீங்க, இது என்ன சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார் விவேகச்சுடாமணியில 108வது ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான 2-3 ஸ்லோகங்கள் சொல்றேன், புரிதல் நல்லா இருக்கும். அவ்யக்தநாம்னி பரமேஷ சக்தி அநாத்ய வித்யா திரிகுணாத்மிகா பரா கார்யானுமேயா சுதியைவ மாயா யயா ஜகத் சர்வமிதம் பிரசூயதே. அப்படியே இந்த கீதா ஸ்லோகத்தை சங்கரர் என்ன பண்ணியிருக்கார், கீதா ஸ்லோகத்தை அப்படியே தன்னோட டெர்மினாலஜி போட்டு ஸ்லோகமா பண்ணியிருக்கார். அவ்யக்த நாம்னி பரமேஷ சக்தி, பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா அவ்யக்தமா இருக்கார். நம்ம ஏற்கனவே 4வது ஸ்லோகத்துல பார்த்தோம், பகவானோட ஃபார்ம் என்ன அப்படின்னா அவ்யக்த மூர்த்தனி அப்படின்னு போட்டார். அப்ப அவ்யக்த மூர்த்தமா இருக்கிற பகவான், அவரோட மாயா சக்தி எப்படி, அதுவும் அவ்யக்தம். 2 அவ்யக்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவ்யக்தம்னா என்ன அர்த்தம், வெளிப்படாதது. பகவானும் வெளிப்படாம இருக்கார், பகவானோட சக்தியா இருக்கிற மாயையும் வெளிப்படாம இருக்கு. பகவானும் அவ்யக்த மூர்த்தின்னு பேரு, ரூபமில்லாதவர். மாயையும் ரூபமில்லாதது, அவ்யக்தம். சுவாமியும் சிவகாம சுந்தரியும் வந்து பாத்தீங்கன்னா என்னது, எந்த உருவமும் இல்லாம இருக்கா, சக்தியா இருக்கா. எப்படிப்பட்ட சக்தி, பரமேஷ சக்தி, பரமேஸ்வரனோட சக்தி. அப்ப பரமேஸ்வரனோட சக்தி அப்படின்னா எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவ்யக்தம் வந்திருக்குன்னா, இப்ப நான் பேசுறேன், இந்த பேசுற சக்தி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமா இருக்கிறதா இல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேர்ந்ததான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெயிண்டிங் பண்றான், அவன்கிட்ட இருக்கக்கூடிய பெயிண்டிங் பண்ற சக்தி சாமர்த்தியம் அவனுக்கு வேறானது இல்லை. இப்ப நான் பேசுற சக்தி சாமர்த்தியம் எனக்கு வேறானது இல்லை. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா மூட்டை தூக்குறான், 100 கிலோ மூட்டையை வந்து பாத்தீங்கன்னா வெயிட் அனாவசியமா தூக்கி வண்டியில ஏத்துறான். அப்ப அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தி சாமர்த்தியம் அவனோட இணைஞ்சது, இன்பில்டா இருக்கிறது. அதே மாதிரி மாயான்ற சக்தியை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருந்தார், அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணும் போதெல்லாம் இந்த டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்னன்னா, நீங்க மாயான்னு சொல்றீங்கல்ல, மாயான்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல, அப்ப அத்வைத்தம் இல்லை தானே, அத்வைத்தம் வந்து கெட்டு போச்சுல்ல, அத்வைத்தம்னு ஒண்ணு இல்ல, மாயான்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல. ஆமா சாமி, மாயான்னு ஒண்ணு சொல்றோம். அந்த மாயா எப்படிப்பட்ட சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உபாசனைக்காக தான் மாயையை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், அம்பாலா தனியா பிரிச்சு பார்க்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல மாயான்னு ஒரு சக்தி தனிச்ச சக்தி இல்லவே இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், பரமேஸ்வரனோட சக்தி. இப்ப பரமஹம்சானந்தாவோட பேசுற சக்தி மாதிரி பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட ஒரு சக்தி இருக்கு. அது என்னது, பரமேச சக்தி. சிவகாம சுந்தரி அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னா சதா சிவனையோடயே சேர்ந்து இருக்காங்க. அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் இதான் வந்து பாத்தீங்கன்னா சிவசக்தியோட ஐக்கியமா இருக்கிறது, அந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். சக்தி வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில சொல்லுவோம் அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்றார், அநாதி அவித்யா திரிகுணாத்மிகா பரா. அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா அநாதி காலத்துல இருந்து இருக்கிறது. அவளுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அவித்யான்னு பேரு. 3 குணங்களை உடையவள், திரிகுணாத்மிகா, 3 குணங்களை உடையவள். பராசக்தி. நம்ம சொல்றோம்ல பராசக்தி, ரொம்ப மேலான சக்தி, இந்த கிரியேஷன் எல்லாம் பண்றக்கூடிய பராசக்தி. அப்படிப்பட்டவளை எப்படி சுவாமி அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும். என்னன்னா, காரியானுமேயா. இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுது. இந்த ஜெகத்து தெரியுது அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஜம் இருக்கணும், ஒரு விதை இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். ஒரு பையனைய பாக்குறோம், ஒரு பையனை பார்த்தா கண்டிப்பா அம்மா இருக்கணும். பெத்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மானு ஒரு அம்மா இருக்கணும். அம்மா இல்லாம ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து உண்டாயிருக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஜெகத்து மொத்தமும் ஜீவ ஜெகத் இருக்கு அப்படின்னா இது காரியம். இந்த காரியத்தை வச்சு பார்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரணம்னு ஒரு சக்தி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யாரு நினைக்கிறா அது மாதிரி? சுதியைவ மாயா. இந்த ஜெகத்துன்ற காரியத்துக்கு ஒரு மாயான்னு ஒரு சக்தி வந்து காரணமா இருக்கு அப்படின்னு புத்திசாலிகளால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறியப்படுவதா இருக்கு. புத்திசாலிகள்
பெரிய ரிஷிமார்கள் என்ன பண்றாங்க, இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், மாயா. யயா ஜெகத் சர்வமிதம் பிரசூயதே, எந்த மாயையினால் இந்த ஜெகத்து மொத்தமும் உற்பத்தி ஆகின்றதோ அதுக்கு பேர் தான் மாயா. எங்க இருந்து சுவாமி உற்பத்தி ஆச்சு? நம்மளோட இதுல அப்ளை பண்ணி பாருங்க பார்க்கலாம். எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னா, தூக்கத்துல நான் சுகமா தூங்கினேன், நான் ஒன்னும் தெரியல. அந்த ஒன்னும் தெரியலன்றதுதான் பாத்தீங்கன்னா என்னுடைய மாயா. அதுல இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி இந்த ஜெகத் பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகுது. திரும்ப அந்த ஜெகத் பாத்தீங்கன்னா அந்த மாயையிலேயே ஒன்னும் தெரியலையே லயம் ஆயிடுது. இதுக்கு அந்நியமா யார் இருக்கா? நான் இருக்கேன். அப்ப நான் அந்த ஒன்னும் தெரியலன்றத பிரிச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒன்னும் தெரியலன்றது தனித்தனி வஸ்து இல்ல. தூக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்னு இணைஞ்சுதான் இருக்கு. நம்ம சொல்லும் போது நான் சுகமா தூங்குன ஒன்னும் தெரியலன்றோம். வாஸ்தவத்துல நான் சுகமா தூங்குன ஒன்னும் தெரியலன்றது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு காரண தத்துவம், ஈஸ்வர தத்துவம்னு பேர். அப்ப நம்ம தூக்கத்துல எப்பவுமே சதா காலமும் ஒவ்வொரு ஜீவராசியும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையோட சேர்ந்து அர்த்தநாரீஸ்வர சுரூபமா தான் நம்ம பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த சக்தி பாத்தீங்க அப்படின்னா எப்படி அறியப்படுது அப்படின்னா, இந்த உலகம் எங்க இருந்து வந்துச்சு? ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயையில இருந்து வந்துச்சு. ஒன்னும் தெரியலன்னா என்ன அர்த்தம்? அது சூன்யம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. யாராவது சூன்யத்திலிருந்து இந்த உலகம் வந்துச்சுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. சூன்யம் இல்லை, அது திரிகுணாத்மிகா, 3 குணங்களை உடையது. சத்வ ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களை உடையது. அப்போ அப்படிப்பட்ட மாயையிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்துச்சு. யாராவது சூன்யம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. வேதத்துல நம்மளோட சனாதன தர்மத்துல சூன்யம்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லை. ஆப்ஜெக்ட் சூன்யமா இருக்கும், ஆனா பூரண சூன்யம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்னா சப்ஜெக்ட் எப்பவுமே ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கான். தூக்கத்துல காலையில வேக்கப் ஆனோன்னு பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சு தூக்கத்துலன்னு கேட்டா, ஒன்னும் இல்ல சூன்யம் அப்படின்னு சொல்லாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூன்யம்லாம் இல்ல, சூன்யத்தை பார்த்தவன் ஒருத்தன் அங்க இருக்கான். அதனால பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான் சூன்யமாகும் ஒழிய சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா சூன்யமா என்னைக்குமே ஆகவே ஆகாது. அப்ப சர்வ சூன்யம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப அந்த சூன்யம், ஆப்ஜெக்ட் சூன்யம் சொல்றமே, அது என்னது அப்படின்னு கேட்டா அதுதான் மாயாசக்தி. ஆனா வாஸ்தவத்துல யார் இருக்கா? சுவாமி பாத்தீங்கன்னா அதிஷ்டானமா சுவாமி இருக்கார். இத மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து 109வது ஸ்லோகம் வேகச்சுடாமணியில சொல்லுது, சன்னாப்ய சன்னா பிபயாத்மிகானோ பின்னாப்ய பின்னா பிபயாத்மிகானோ சாங்காப்யனங்கா பிபயாத்மிகானோ மகாத்புதா அனிர்வச்சனீய ரூபா. இந்த மாயாவை பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இந்த மாயையை பத்தினது. சத்து நாப்பி அசத்து. இது பாத்தீங்கன்னா இந்த மாயான்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, அது சத்தாவும் இருக்கு. ஏன்னா சுவாமி இருக்கார். சுவாமிய வச்சுக்கிட்டு மாயை பாத்தீங்கன்னா இருப்பு இருக்கு. அதே நேரத்துல சுவாமிய விட்டுட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இருப்பு பாத்தீங்கன்னா இல்லை. கான்சியஸ்னஸ வச்சுக்கிட்டு தான் இந்த மாயைன்றது பாத்தீங்கன்னா இருப்பு பொருளா இருக்கு. கான்சியஸ்னஸ விட்டுட்டோம் அப்படின்னா மாயான்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா இருப்பு பொருள் அல்ல. அதனால அது பாத்தீங்கன்னா சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை சதசத்துன்னு சொல்லாமா சுவாமி, ரெண்டு சேர்ந்ததுன்னு சொல்லாமானா அப்படியும் சொல்ல முடியாது. அது சத்தும் இல்லை, அசத்தும் இல்லை, சதசத்தும் இல்லை. அது மட்டும் இல்ல, பின்னாப்பிய பின்னா விபயாத்மிகானோ. அதை எப்படி சுவாமி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அது சுவாமிகிட்ட இருந்து, கான்சியஸ்னஸ்ல இருந்து பின்னமானது அப்படி சொல்ல முடியுமானா இல்ல. தனியா பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கேயாவது காணல் ஜலம் பார்க்கிறோம்னா அதுக்கு என்ன வேணும்? ஒரு ஆதாரம் வேணும். ஒரு எங்கேயாவது சிப்பியில வெள்ளிய பார்க்கிறோம் அப்படின்னா அந்த வெள்ளிக்கு ஆதாரமா என்ன இருக்கணும்? சிப்பி இருக்கணும். கைத்துல பாம்பு பார்க்கிறோம் அப்படின்னா பாம்புக்கு ஆதாரமா ஒரு கயிறு இருக்கணும். அப்ப கயிறுக்கு வேறானதா பாம்பு அப்படின்னா இல்ல இல்ல. சிப்பிக்கு வேறானதா வெள்ளி அப்படின்னா இல்ல இல்ல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சுவாமின்னு சொல்லக்கூடிய அந்த அதிஷ்டானமா இருக்கிற கான்சியஸ்னஸுக்கு வேறில்லாததா பின்னமானதா அப்படின்னா பின்னம் இல்லாததும் இல்லை. ஒருவேளை அபின்னமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா இப்பயே சொல்லிட்டார், நான்
அவைகளில் இல்லை, அவைகளில் நான் இல்லை, என்னிடத்தில் அவைகள் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்ப வாஸ்தவத்துல ஸ்கிரீன்ல தெரிகிற காட்சிகள்ல பாத்தீங்கன்னா பகவான் இருக்காரா அப்படின்னா பகவான் இல்ல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா காட்சிகள் ஸ்கிரீன்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா வெறும் கல்பனா, வேற எதுவும் இல்ல. அப்ப அதனால பாத்தீங்கன்னா அது அபின்ன சக்தின்னு சொல்லாம அப்படின்னா விவகாரத்துக்காக அபின்ன சக்தின்னு சொல்றோம் சாமி. எல்லாம் புரிஞ்சுங்க. விவகாரத்துக்காக எது வரைக்கும் அஜ்ஞானம் இருக்குமோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாயான்னு ஒரு சக்தியை நம்ம சொல்றோம். அதை யாரும் தப்பா பின்னமானதுன்னு கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக அந்த அபின்ன சக்தின்னு சொல்றோம். வாஸ்தவத்துல அது அபின்ன சக்தியும் இல்லை. அப்ப வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கங்கள் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கல்பனா பண்றோம். 3 குணங்கள் கல்பனா பண்றோம். திரிகுணாத்மிகா மாயா, சத்துவ குணம்னு ஒரு அங்கம் இருக்கு, தமோ குணம்னு ஒரு அங்கம் இருக்கு, ரஜோ குணம்னு ஒரு அங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். வாஸ்தவத்துல அவனுக்கு அங்கமும் இல்லை. மாயை பாத்தீங்கன்னா திரிபுர சுந்தரிய லலிதா திரிபுர சுந்தரிய அழகா அலங்காரம் பண்ணி பராசக்தி அலங்கா தலை காலு மூக்கு வாயின்னு எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். அவளுக்கு எல்லாம் எந்த ரூபமும் இல்லை, அவ்வியக்தம் அவன். அப்போ அவனுக்கு அங்கங்களும் இல்லை, அதே நேரத்துல அங்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சுவாமி சொல்ல வரீங்க? மாயை பத்தி ஏதாவது ஒரு கொஞ்சோண்டு எதையாவது ஒரே ஒரு லைன்ல எனக்கு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா மகா அத்புதா. அந்த அம்மா இருக்காங்க பாருங்க, மாயா அம்மா, மகா அத்புதம், மகா அத்புதம், அனர்வச்சனீய ரூபா. என்னன்னா அவங்கள பத்தி நான் வாக்களை பாத்தீங்கன்னா எந்த டெபினிஷன் சொன்னாலும் எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போயிடும். வாஸ்தவத்துல அம்மாவை பாத்தீங்கன்னா வர்ணனை பண்றதுக்கு, மாயா அம்மாவை வர்ணனை பண்றதுக்கு எந்த வச்சனங்களும் இல்லை. அம்பாள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிர்வச்சனீய ரூபா, மகா அத்புதா, ரொம்ப அற்புதமானவள், ரொம்ப அற்புதமானவள். சுவாமியோட சக்தியாச்சு. சிவகாம சுந்தரி பாத்தீங்கன்னா பார்க்க 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 சௌந்தர்யம். ஆனா வாக்குல சொல்ல முடியுமா? வாக்குல ஒன்னும் சொல்ல முடியாது. அவ இருக்கான்னு சொன்னீங்கன்னா இல்லை ஆயிடும், இல்லைன்னு சொன்னீங்கன்னா இருக்கன்னு ஆயிடும். அவளுக்கு அங்கங்கள் இருக்குன்னா அங்கங்கள் இல்லைன்னு ஆயிடும், அங்கங்கள் இல்லைன்னா அங்கங்களை காட்டுவா. அவ மகா அத்புதா. அவளை பாத்தீங்கன்னா நிர்ணயமே பண்ண முடியாது. எது வரைக்கும் இருப்பா சுவாமி இந்த மாயா? எது வரைக்கும் நம்ம பேசுறோம்? அந்த சுவாமி கேட்டார்ல, சாமி மாயான்னு ஒத்துக்கிறீங்கல்ல, மாயான்னு ஒண்ணு இப்ப கூட நீங்க சொல்றீங்களே மகா அத்புதா அனிர்வச்சனி ரூபா. அப்ப நீங்க மாயையை ஒத்துக்கிறீங்க, டுவாலிட்டி வந்துருது இல்ல, அத்வைத்தம் இல்ல அப்படின்னு யாராவது கேட்டா பாத்தீங்கன்னா 110வது ஸ்லோகம் விவேக சூடாமணி ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சொல்ற. சுத்தாத்வய பிரம்ம விபோதனாஷ்யா சர்ப்ப பிரமோ ரஜ்ஜு விவேகதோ யதா யதா ரஜஸ்தம சத்வமிதி பிரசித்தா குணாஹ ததீயா பிரதீதை ஸ்வகார்யைஹி. அற்புதமான ஸ்லோகம் சொல்லுது. சுத்தாத்வய பிரம்ம விபோதனாஷ்யா. எது வரைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாயையை பத்தின பேச்சு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே, மாயை பத்தி உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேனே, எது வரைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த அத்வய போதம் உண்டாகிற வரைக்கும், அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தனுக்கு அனுபூதி உண்டாகிற பரியந்தம் இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு தெரியுது, ஜீவன் ஒருத்தன் தெரியறான். அப்ப இந்த ஜீவ ஜெகத்து தெரியுதே சுவாமி அப்படின்னா இந்த ஜீவ ஜெகத்து தெரியற வரைக்கும், துவைத்தம் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா மாயாக்கு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்குறோம். மாயான்னு ஒண்ணு இருக்கு, அம்பாள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்ப பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தனுக்கு அத்வய அனுபவம் உண்டாகுதோ, அதாவது சொல்லுது சுத்த அத்வய பிரம்ம விபோத, பிரம்மத்தோட விபோதம்னா விசேஷ போதம் உண்டாகிற நிலையில இந்த அவித்யா என்ன ஆயிடுறான்னு கேட்டீங்கன்னா நஷ்டமாகி போகிறான். எப்படி சுவாமி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னா சங்கரர் சொல்றார், சர்ப்ப பிரமோ ரஜ்ஜு விவேகத்தோ யதா. எப்ப நீங்க பாத்தீங்கன்னா கைத்துல பாம்பு பாக்குறீங்க, கைத்துல பாம்பு பார்க்கும்போது ஐயோ பாம்பு 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 இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுது, அது அசையாம தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது? அது நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடுற மாதிரி தெரியுது. நம்மளை எங்கேயோ கொத்த வந்துருமோ, நம்மளை கடிச்சிருமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். அது கருணாகன்றோம், அது பிளாக் கோப்ரான்றோம், அது கிங் கோப்ரான்றோம், எதனோ பேரை சொல்றோம். இல்லை இன்னொருத்தர் சொல்ற சாரப்பாம்பு விஷமே இல்லை அப்படின்ற இன்னொருத்தர். ஆனாலும் பாத்தீங்கன்னா நமக்கு பயமா இருக்கு. ஆனா லைட்டை போட்ட மாத்திரத்துல என்ன ஆகி போச்சு?
லைட்டை போட்ட மாத்திரத்துல 2 காரியம் போச்சு. பிரகாசத்தை கொண்டு வந்து காட்ட மாத்திரத்துல ஒண்ணு பாம்பும் போச்சு, பாம்புக்கு காரணமா இருக்கிற அந்த அரை இருட்டும் போச்சு. இப்ப நான் கேட்கிறேன், எது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அரை இருட்டோட மகிமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்பு தெரிகிற வரைக்கும் தான் அந்த அரை இருட்டுக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. அந்தகாரம் சொல்லக்கூடிய அந்த அரை இருட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுனாலதான் அந்த பாம்பே தெரிஞ்சுது. அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கயித்தோட ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகுதோ, எந்த க்ஷணத்துல கயிறு அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகுதோ அந்த க்ஷணத்துல பாம்புன்றது ஒண்ணு இல்லாமல் போய் விடுகிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பை கிரியேட் பண்ண அவித்யாவும் அந்தகாரமும் இல்லாமல் போகிறது. அதே மாதிரி தான் பிரம்மமா இருக்க, வெறும் பியூர் கான்சியஸ்னஸா இருக்கேன், இந்த தேகாதிகள் எனக்கு மேல பாம்பு மாதிரி கல்பிதம். எந்த சமயத்துல நான் அப்படின்ற ரொம்ப விசேஷமான ஆத்ம அனுபவமானது ஒருத்தருக்கு உண்டாகுதோ அந்த காலத்தை அந்த க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜீவ ஜகத்துக்கு காரணமா இருக்கிற அவித்யா என்ன ஆயிடுது, நஷ்டமாயி போகுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜஸ் தம சத்துவமிதி பிரசித்தா குணாகா. அப்போ நம்ம எது வரைக்கும் இந்த மாயைய சொல்றோம் அப்படின்னா ஞானம் வர வரைக்கும் தான் சுவாமி சொல்றோம். ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. மாண்டுக்கிய காரிக்கா சொல்லுது, அறியப்பட்ட நிலையில், தன்னை அறிந்த நிலையில் இந்த துவைத்தம் என்று ஒன்று இருப்பதில்லை. ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப மாயை மாயைன்னு எங்கேயாவது நம்ம சொல்றோம் அப்படின்னா அபின்ன சக்தின்னு சொல்றோம். அது வந்து சுவாமியோட சக்தியா அவரோட இணை பிரியாம இருக்கு. எது வரைக்கும்? சுவாமியை நம்ம அறியாத வரைக்கும். சுவாமியை அறிஞ்சிட்டோம் அப்படின்னா, நான் சுவாமியா இருக்கேன் அப்படின்னு அறிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த க்ஷணம் இந்த அவித்யான்ற மாயா இல்லாமல் போய்விடுகிறது. இந்த 3 குணங்களை உடையது ததீயா பிரதீதைஹி ஸ்வகாரியைஹி. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 குணங்கள் என்ன பண்ணுது தெரியுங்களா உங்களுக்கு? ஒன்ன கிரியேஷன் பண்ணி காட்டுது. நம்ம ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? 3 குணங்கள் சொன்னோமா, தமோ குணம், பிரதானம் தமோ குணம். அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அதிஷ்டானமா இருக்கிற அந்த கயித்தை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கயித்தை மறைக்குது தமோ குணம். இருட்டு வந்து பாத்தீங்கன்னா முதல் காரியமா மறைக்குது. மறைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த கைத்துக்கு மேல வந்து ஒரு கிரியேஷனை கிரியேட் பண்ணுது. பாம்புன்ற ஒரு கிரியேஷனை பண்ணுது ரஜோகுணம். அதுக்கப்புறம் தமோ குணம், இந்த சத்துவகுணம் என்ன பண்ணுது அப்படின்னா அதை நமக்கு பிரகாசப்படுத்தி காட்டுது. அப்ப என்ன பண்ணுதுன்னா நான் பிரம்மமா இருக்கன்றத மறைச்சிக்கிட்டு தமோ குணம், அந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நான்ற இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா காட்டுது. நானுக்கு மேல நானை மறைச்சிக்கிட்டு தமோ குணம். அதுக்கப்புறம் இந்த ரஜோகுணம் வந்து இந்த கிரியேஷனை காட்டுது. சத்துவகுணம் இதை எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தி அறியப்படுது. நான் பரமஹம்சானம் தான் நான் சொல்றேன். அப்ப நான் மறைஞ்சு போச்சு. யார் மறைச்சா? ஒன்னும் தெரியலன்ற மாயா அடுத்த லேயரா இருந்துகிட்டு செகண்ட் லேயர், நான் ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் லேயரா இருக்கக்கூடிய இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்ற மாயா மறைச்சிருது. அது தமோ குணம். அதுக்கு மேல ரஜோகுணம் என்ன பண்ணுச்சு? பரமஹம்சானந்தாவ புத்தி மனசு இந்திரியம் எல்லாத்தையும் இந்த ஜெகத் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுச்சு. சத்துவகுணம் இது எல்லாத்தையும் பிரகாசப்படுது. இது எல்லாம் மாயா விஷாலம். இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா மாயாவோட குளோரி, வைபவம், மாயையோட வைபவம் இதெல்லாம். அப்ப அதான வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண சொல்றோம்? அப்ப நான் மாயைன்றதுக்கு அர்த்தம் புரிஞ்சுங்க. இப்ப கேள்வி வருது, மாயைன்றது சொல்றீங்க சுவாமி, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு. இந்த மாயைக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரண சரீரம் அப்படின்னு இதுக்கு பேரு. பக்கத்துல போட்டுக்கணும். மாயா வந்து பாத்தீங்கன்னா காரண சரீரம் அப்படின்னு பேர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேக சூடாமணியில 120வது ஸ்லோகம் 120 வந்து பாத்தீங்கன்னா சரி இந்த மாயா எங்க இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தம் ஏதத் திரிகுணை நிருப்தம் தத்காரணம் நாம ஷரீரமாத்மனஹ சுஷுப்தி ஏதஸ்ய விபக்த்யவஸ்தா பிரலீன சர்வேந்திரிய புத்தி விருத்திஹி. நான் ஏன் தூக்கத்தை கொண்டுட்டு வரேன் அப்படின்னா சங்கரர் தான் விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கு. இந்த கிரியேஷனை நீங்க எங்கேயோ போய் பார்க்க வேணாம், மாயை எங்கேயோ போய் பார்க்க வேணாம் சுவாமி, கிரியேஷன் எப்போ நடந்துச்சு
பிரளயம் எப்போ நடக்க போகுது, அந்த பரமேஸ்வரனை எங்க பாக்குறது, இதெல்லாம் இது பண்ணாதீங்க. எல்லாம் ஆத்தியாத்மிகத்திலேயே நம்ம தேகத்திலேயே பார்க்கலாம். அவ்யக்தம் ஏதத்து திரிகுணை நிருக்தம். அவ்யக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயாக்கு பேரு அவ்யக்தம்னு பேரு. அது 3 குணங்களால் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் எல்லாமே நிருக்தம் பண்ணிருக்கு. அவ்யக்தம்னா மாயா, மாயானா 3 குணங்கள் உடையது. அந்த மாயாக்கு என்ன பேரு? அவ்யக்தமா இருக்கிற மாயா, வெளிப்படாத அந்த மாயைக்கு என்ன பேரு அப்படின்னா தற்காரணம் நாம ஷரீரம் ஆத்மனக. இந்த ஆத்மாவோட, ஆத்மானா யாரு? நான். இந்த நானுக்கு பாத்தீங்கன்னா 3 தேகங்கள் இருக்கு. நான் பரமஹம்சானந்தான்ற இந்த ஸ்தூல தேகம். இந்த நான் அப்படின்றதுக்கு தூக்கத்துல சொப்பனம் பார்க்கும் போது ஒரு சொப்பன தேகம் கிடைக்குது, சூக்ஷ்ம தேகம். அதுக்கப்புறம் தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல போனோன்னு நான் என்ன சொல்றேன்? எனக்கு ஒரு தேகம் கிடைக்குது. என்ன தேகம் அப்படின்னா ஒன்னும் தெரியல, அங்க ஒன்றும் தேகமும் இல்லை. அப்ப ஸ்தூலத்துல ஒரு தேகம், சூக்ஷ்மத்துல ஒரு தேகம், அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்ல பாத்தீங்கன்னா ஒரு தேகம், ஒன்னும் தெரியலன்னு. அந்த ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு பேர் தான் இந்த நானுக்கு காரண தேகம் அப்படின்னு பேர். பரமஹம்சான நானோட பரமஹம்சானந்த ஸ்தூல தேகம், நானோட சூக்ஷ்ம தேகம். ஒவ்வொரு சொப்பனத்துலையும் ஒவ்வொரு தேகத்தை எடுத்துக்குது சூக்ஷ்ம தேகம். அதுக்கப்புறம் தூக்கத்துல பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு இருக்கேன். அந்த ஒன்னும் தெரியலன்ற வெளிப்படாத அவ்யக்தத்துக்கு பேர் தான் காரண சரீரம்னு பேர். யாராவது கேட்பாங்க, வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கும் போதே நிறைய பேருக்கு இந்த காரண சரீரம்னா என்ன அப்படின்னா, காரண சரீரம் ஒண்ணும் இல்ல, அவித்யாவுக்கு பேரு காரண சரீரம். அவித்யா எங்க இருக்குன்னு யாராவது கேட்டா, தூக்கத்துல நம்ம சொல்றோமே ஒன்னும் தெரியல அப்படின்னு, அதுதான் காரண சரீரம். அந்த காரண சரீரம் என்னது அப்படின்னா மந்திரம் தெளிவா ஆச்சாரிய சொல்றாரு, சுஷுப்தி ஏதஸ்ய விபக்தி அவஸ்தா. இந்த காரண சரீரம் எங்க சுவாமி வெளிப்பட்டிருக்கு? இருக்குன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு இடம், பிளேஸ் வேணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுஷுப்தி ஏதஸ்ய விபக்தி அவஸ்தா. இந்த சுஷுப்தி தான் பாத்தீங்கன்னா இந்த அவ்யக்தம் மாயாக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அவஸ்தை. அது இருக்கிறதுக்கான அவஸ்தை இது சுஷுப்தி அவஸ்தா. டீப் ஸ்லீப்ல ஒன்னும் தெரியலன்றது அந்த அம்மா பாத்தீங்கன்னா தன்னோட ராஜ்யமா வச்சிருக்காங்க, நள்ளிருள். அது பாட்டுக்கு இருக்காங்க. சரி, அந்த இடத்துல என்ன இருக்கு சுவாமி அப்படின்னா பிரலீன சர்வேந்திரிய புத்தி விருத்தி. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, நம்ம தூங்க போகும்போது என்ன பண்றோம் அப்படின்னா விஷயங்கள் எல்லாம் இந்திரியங்கள்ல லயமாகுது. லைட் ஆஃப் பண்றோம் படுக்கும் போது, வீடியோவை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்றோம், ஆடியோவை ஆஃப் பண்றோம், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கண்ணை மூடி படுக்கிறோம். அப்ப விஷயங்கள் எல்லாம் இந்திரியத்துல லயமாகுது. இந்திரியத்துல லயமாயி இந்திரியங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா மெதுவா 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 தூங்கி போகுது, மனசுக்குள்ளார போய் லயமாகுது. மனசுல பாத்தீங்கன்னா ஒரு சொப்பனம் பார்க்கிறோம், அந்த சொப்பன தேகம் சூக்ஷ்ம தேகம்னு பேரு. அதுவும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சொப்பனமும் நின்று போகுது. புத்தி விருத்திகள் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க போய் அடங்குது அப்படின்னா ஒன்னும் தெரியல அப்படின்ற அந்த அவ்யக்தம் மாயால பாத்தீங்கன்னா லயமாயி நம்ம நிம்மதியா சுகமா தூங்கி போறோம். நான் சுகமா தூங்கின, வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்ற இதுல தூங்கி போறோம். அப்போ பாத்தீங்கன்னா பிரலீன சர்வேந்திரிய புத்தி விருத்தி, எல்லா இந்திரியங்களும் புத்தியும் மனசும் எல்லாம் பாத்தீங்கன்னா அடங்கி போற இடம், லயமாகி போற இடம் எதுவோ அந்த இடம்தான் சுஷுப்தி அவஸ்தா. அந்த அவஸ்தையில தான் இந்த அவ்யக்தம் மாயா பாத்தீங்கன்னா விற்றிருக்கிறாள் அவித்யான்ற பேர்ல. சரி, அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு அடுத்த மந்திரம் 121வது மந்திரம். சர்வ பிரகார பிரமிதி பிரசாந்தி பீஜாத்மனா அவஸ்திதி ஏவ புத்தே சுஷுப்தியே தஸ்ய கில பிரதீதி கிஞ்சித் ந வேத்மீதி ஜகத் பிரசித்தேஹே. அற்புதமானது 121 விவேக சூடாமணி. எப்போ சமயம் இருந்தா நிறைய நெட்ல எல்லாம் இருக்கு, அவைலபிள் இருக்கு, எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. விவேக சூடாமணியில இங்கிலீஷ்ல இருக்கு, உங்களுக்கு இங்கிலீஷ்ல பார்த்துக்கலாம். தமிழ்ல வேணும்னா தமிழ்லயும் இருக்கும். இல்லைன்னா நாதபிரம்ம பாத்தீங்கன்னா ஈவினிங் அந்தந்த பாடத்துக்கு எல்லா ஸ்லோகங்களும் போடுறார், எடுத்து எழுதியும் வச்சுக்கலாம். சர்வ பிரகார பிரமிதி பிரசாந்தி, எல்லா விதமான உணர்வு இருக்கு பாத்தீங்களா. பிரமிதி பிரமாணம், இந்த இந்திரிய மனசு புத்தியில இருந்து உண்டான சுகதுக்க அனுபவங்கள்லாம் இருக்குல்ல. இந்த சுகதுக்க அனுபவங்கள், காட்சிகள், அறிவு
இந்த சென்ஸ் ஆர்கன்ஸோட அறிவு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒடுங்கி போயிருக்கிற நிலை. பிரசாந்தி. எப்படி பிரசாந்தி ஆச்சு அப்படின்னா, பீஜமா ஒன்னும் தெரியல. பீஜம் எங்கேயாவது வெளில தெரியுமா? விதை தெரியுமா? வெளியில விதை தெரியாது, பூமி கீழே இருக்கும். அந்த விதையில இருந்து தான் செடிகள்லாம் வருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல போய் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இதுல போய் ஒடுங்கி போயிருது. ஒன்னும் தெரியலன்றதுல எல்லா அறிவுகளும் எல்லா உணர்வுகளும் என்ன ஆகுது, அந்த இடத்துல போய் ஒடுங்கி போயிருது. நான் சொன்னேன்ல, டெட் பாடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அம்மா அழுது அழுது, அம்மாவும் தங்கச்சிங்களும் அழுது அழுது அப்படியே தூங்கி போயிடுறாங்க. பாடியோட காலில் 2 தங்கச்சிங்க, அம்மா வந்து பாத்தீங்கன்னா தலைமாட்டில். பையன் இறந்து போயிருக்கான், அண்ணன் இறந்து போயிருக்கான். இந்த 2 குழந்தைங்களும் அம்மா வந்து பாத்தீங்கன்னா தூங்கினதுக்கு பிறகு அந்த இடத்துல சுகம் இல்லை, துக்கம் இல்லை, உணர்வுகள் இல்லை, அறிவு இல்லை. நான் வந்து என் பையனை இறந்து போன பையனோட தலைமாட்டில் படுத்திருக்கின்ற அறிவும் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா நான் அண்ணனோட காலடியில நான் 2 பேர் இருக்கோம், செத்து போயிருக்கான் அண்ணன் அப்படின்ற அறிவும் தங்கச்சிகளுக்கு இல்லை. கேன்சர் வந்த பேஷண்ட்டுக்கு கேன்சர் பெயின் தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கோ எல்லா வலி வேதனைகள் எல்லாம் அடங்கி போயிடுது. ரொம்ப சந்தோஷம், எல்லா சந்தோஷங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாம போயிடுது. எல்லா உணர்வுகளும் லயிச்சு போற இடம். அது என்ன அப்படின்னு கேட்டினா அதான் பீஜம். திரும்ப திரும்ப அங்கிருந்து தான் டெய்லி வேக்கப்பாகிறோம் நம்ம. அதுதான் பீஜமா இருக்கிறது, விதையா இருக்கிறது. அப்படிப்பட்ட அவஸ்திதி தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட அவஸ்தானம். அந்த இடத்துல ஒன்னும் தெரியலன்னு இருக்கு. கிஞ்சித்து நவேத்மி. அப்போ அந்த மாயையை வந்து பாத்தீங்கன்னா காரண சரீரத்தை எப்படி நம்ம அறிவை அறியறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந கிஞ்சித் வேத்மி ந கிஞ்சித் கிஞ்சித் ந வேத்மி இது ஜெகத் பிரசித்தேகி. இந்த மாயை எப்படி சுவாமி பிரசித்தமா இருக்கு? அப்ப நான் ஒன்னும் தெரியலைங்க. என்னது தூக்கத்தை நான் சொல்றேன், ஒன்னும் தெரியலைங்க அப்ப நம்ம சொல்றோமா? நான் ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் தூக்கத்துல இருந்து வேக்கப்பானதுக்கு பிறகு நான் ஒன்றையும் அறியவில்லை நம்ம சொல்றோமே, அந்த ஒன்றையும் அறியவில்லை என்பதுதான் அவித்யா, மாயா. அப்ப இந்த ஜெகத் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லலாம்? அந்த ஒன்றும் அறியவில்லைன்னு சொன்னமே, அதுதான் பீஜம், அதுதான் இந்த ஜெகத்தோட காரணம். அதுல இருந்துதான் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கு. அப்ப ஒவ்வொரு இண்டிவிஜுவல், இப்ப நான் சொல்றேன் இதுக்கு அந்நியமா வேற ஏதாவது இருக்கான இல்லை. நான் பிரம்மமா இருக்கேன், பிரம்மம் நானா இருக்கு, இதுக்கு பக்கத்துல இருக்க ஒன்னும் தெரியலன்றது மாயா. இதுல இருந்து இந்த மொத்த கிரியேஷன் வந்துச்சு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒடுங்கிருது. யாருக்கு மேல இருக்குன்னா சுவாமிக்கு மேல இந்த மாயா என்ன பண்ணுது? சுவாமியோட அத்தியட்சத்துல, சுவாமியோட மேற்பார்வையில, சுவாமியோட சந்நிதியில இந்த மாயா ஒன்னும் தெரியலன்னு சொல்லக்கூடிய மாயா, நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்றேன்ல, அறிபவன் நான் இருக்கேன். மாயா எப்படி இருக்கு? ஒன்றும் அறியாம இருளா இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது, அடங்கி போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வருது, சாமி தூக்கத்துல இருக்கு சாமி, ஆனா வந்து எனக்கு வந்து ஜாகிரதத்துல சொல்லுங்களேன் சாமி, மாயை நான் அறியணும் அப்படின்னா ஜாகிரதத்துல எப்படி அறியணும்? தூக்கத்துல பீஜமா இருக்கு, ஒன்னும் தெரியல, கிஞ்சித்தன வேத்மி இது. இந்த மொத்த லோகத்திலே வந்து ஜெகத் பிரசித்தேகி. இந்த மொத்த ஜெகத்திலையும் இந்த மாயா எப்படி பிரசித்தம்? அப்ப நான் ஒன்னும் தெரியவில்லை, நான் ஒன்றையும் அறியவில்லை அப்படி நம்ம எதை அறியறோமோ அதுதான் மாயா தூக்கத்துல. ஜாகிரத சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா மாயை என்ன சுவாமி இருக்கு, எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா அதுக்கும் ஆச்சாரியார் 169 விவேக சுடாமணி 169 அவ்வளவுதான் ஸ்லோகம், இதுக்கு மேல போக வேணாம். 169வது ஸ்லோகத்தை சொல்றார். நஹ்யஸ்த்ய வித்யா மனசோ அதிரிக்தா, நாஸ்த்ய வித்யா மனசோதிரிக்தா, மனோஹி அவித்யா பவபந்த ஹேதுஹ, மனோஹி அவித்யா பவபந்த ஹேதுஹ, தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம், விஜ்ரும்பிதேஸ்மின் சகலம் விஜ்ரும்பதே. அற்புதமான ஸ்லோகம். மாயா எது சுவாமி? மாயா அப்படின்னா மனசுதான் மாயா. அம்மாக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மனோன்மணின்னு பேர், சிவகாம சுந்தரி. இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமியோட இணைஞ்சிருந்த சிருஷ்டி இல்லையா. இந்த மாயா வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசு நானோட இந்த மனசு இணைஞ்சே இருந்துச்சு அப்படின்னா
நானையே சதா காலமும். இந்த மனசுதான் ஜீவன். சிவகாம சுந்தரி நம்மெல்லாம் சிவகாம சுந்தரி, நம்ம எல்லாம் மாயா மயமா இருக்கும். மனசு, இந்த மனசு பாத்தீங்கன்னா சதா அந்தர்முகமாயி சுவாமியவே பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, அகம் 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 அகம்னு ஆதாரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த கிரியேஷன் ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த மாயான்ற மனசு தான் பாத்தீங்கன்னா வெளியில பார்க்குது, ப்ரொஜெக்ஷன் ஆகுது, மொத்தத்தையும் ப்ரொஜெக்ஷன். அப்போ ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் எது சுவாமி மாயா அப்படின்னா, தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு எது இருந்துச்சோ அதுதான் ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும். நகி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. மனசுக்கு அந்நியமா அவித்யான்னு ஒன்று இல்லை. நல்லா இந்த ஸ்லோகம் ரொம்ப மனசுல புரியணும். இப்ப நான் சொல்றத என்ன பண்ணுங்க, வேதாந்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இத்தனை ஸ்லோகங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கும். மனசுக்கு அதிரிக்தா, மனசுக்கு அந்நியமா அவித்யா என்று ஒன்று இல்லை. தூக்கத்துல ஒண்ணும் தெரியலன்னு நம்ம எதை சொல்றோமோ அதோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் பாத்தீங்கன்னா ஜெகத்தா. இந்த காலையில சொப்பனத்திலையும் ஜாகிரதத்திலையும் மனசா நமக்கு முன்னாடி இருக்கு. இந்த மனசு என்னன்னு கேட்டீங்கன்னா மனோ அவித்யா பவபந்த ஹேத்துகு. இதுதான் பாத்தீங்கன்னா மனோகி அவித்யா, மனசுதான் அவித்யா, அஜ்ஞானம் மனசுதான். இதுதான் பவபந்த ஹேத்துகு. இதுதான் இந்த மொத்த பவம்னா சம்சாரம், சம்சாரத்துக்கு காரணம் இந்த மனசுதான். தஸ்மின் வினஷ்டே, இந்த மனசு நஷ்டமாயி போச்சுன்னா, நாசமாயி போச்சுன்னா, தூக்கத்துல மனசு இல்லைல்ல, ஆனா பீஜமா இருக்கு. அப்ப தூக்கத்துல பாத்தீங்கன்னா மனசு இல்ல, அதனால சுகம் தெரியல, துக்கம் தெரியல, ஆனந்தமா நான் தூங்குனேன். சொரூப சுகம் மட்டும் அங்க இருந்துச்சு. நல்லா ஆனந்தமா தூங்குனேன். வெளியில இருக்கிற எந்த பெயினும் தெரியல, வெளியில இருக்கிற எந்த பாலிடிக்ஸ் தெரியல, இந்த லோக்கம் எப்படி போச்சுன்னு தெரியல, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனந்தமா தூங்கி போறோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா மனசு இல்லாத இடம் சம்சாரம் இல்லாத இடம். மனசு இருந்தா பவபந்தன்னு சொல்லக்கூடிய சம்சாரம் உண்டாகுது. காலையில வேக்கப் ஆகும் போதெல்லாம் மனசு வேக்கப் ஆகுது, எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. அப்ப ப்ரொஜெக்டர் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மூலம் அவித்யா. அந்த அவித்யாவோட இது ப்ரொஜெக்டர் எது அப்படின்னா மனசு. அந்த ப்ரொஜெக்டர்ல என்ன இருக்கு, பிலிம் ரோல் இருக்கு. அந்த பிலிம் ரோல் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணி பண்ணி காட்டுது. யாரு பின்னாடி இருக்கா, பிரகாசமா சுவாமி இருக்கார். ப்ரொஜெக்டர்ல இருந்து போற பிரகாசம் அவரோட சந்நிதியில இந்த பிலிம் ரோல்ல இருக்கிறது எல்லாம் அந்த ப்ரொஜெக்டர் வழியா வெளியில ப்ரொஜெக்ஷன் ஆயிட்டே இருக்கு. தஸ்மின் வினஷ்டே, அந்த மனசு நஷ்டமாச்சுன்னா, நாசமா போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா சைவ தந்திரத்துல பாத்தீங்கன்னா தந்திர சாஸ்திரத்துல காஷ்மீர் சைவத்துல ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சொல்றோம். எப்ப பாத்தீங்க அப்படின்னா சூரியன் பாத்தீங்கன்னா பிரகாசம், அந்த சூரியனோட பிரகாசத்தை சந்திரன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகல் ஃபுல்லா கிரகணம் பண்ணுது. அந்த சூரியனோட பிரகாசத்தை ஃபுல்லா கிரகணம் பண்ணிக்கிட்டு ராத்திரியில இது என்ன பண்ணுது, ஃபுல்லா இந்த லோக்கத்தை நோக்கி பாத்தீங்கன்னா பிரகாசிக்குது. இந்த உலகம் ஃபுல்லா பளிச்சுன்னு தெரியுது பௌர்ணமி அன்னைக்கு. இதே பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் மெதுவா 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 இந்த லோக்கத்தை நோக்கி திரும்பாம மெதுவா மெதுவா ஒவ்வொரு பிறை பிறையா பாத்தீங்கன்னா சூரியனை நோக்கி தன்னோட சோர்ஸ் நோக்கி திரும்புது அப்படின்னா அப்ப மெதுவா 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 இந்த லோக்கம் ஒரு பிறை 2 பிறை குறைஞ்சுக்கிட்டே வரும். குறைஞ்சுக்கிட்டே அமாவாசை பூர்ண அமாவாசையில என்ன ஆகுது, இந்த உலகம்னு ஒண்ணு தெரியாமையே போயிடுது. அதே மாதிரி இந்த மனசுன்றதுதான் அவித்யா. இந்த மனசு பாத்தீங்கன்னா எப்ப தன்னுடைய சோர்ஸா இருக்கிற புத்தியில இருக்கிற ஈஸ்வரனை பார்க்க ஆரம்பிக்குதோ அப்ப இந்த உலகம்னு ஒண்ணு இல்லை. எப்போ இந்த உலகத்தை நோக்கி திரும்புதோ அப்போ உலகம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது நமக்கு. காஷ்மீர் சைவத்துல பாத்தீங்கன்னா சுவாமி பாத்தீங்க அப்படின்னா சொல்ற, பார்வதி தேவிக்கு சொல்லும் போது இது மாதிரி இந்த எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா சொல்ற. அதனால பாத்தீங்கன்னா இந்த மனசு நஷ்டமாச்சுன்னா எல்லாம் நஷ்டமாயிப்போம். மனசு பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா எல்லாம் இருக்கும். தஸ்மின் நஷ்டே சகலம் வினஷ்டம் விஜிரும்பித்தே. இந்த மனசு மலர்ந்துச்சு அப்படின்னா, மனசு மலர்ந்துச்சு அப்படின்னா சகலம் விஜிரும்பத்தே, இந்த மொத்த ஜெகத்தும் மலருகின்றது. நம்ம காலையில பாக்குறோம்ல, காலையில நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நல்லா எந்திரிச்ச மாத்திரத்துல பாத்தீங்கன்னா மனசு பிரசன்னமா இருக்கு. அப்படியே இருக்க அப்படியே இருக்க அப்படியே இருக்க. எவ்வளவு நேரம் இருக்க முடியுது? மெதுவா 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 கர்மத்தினால
வெளியில இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ்னால, என்னுடைய கர்ம வாசனையினால இந்த மனசு மெதுவா 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 மலர ஆரம்பிக்குது. மலர ஆரம்பிச்சோன்னு 10-15 நிமிஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஜெகத் தெரிய ஆரம்பிச்சிருது. நான் அது வரைக்கும் என்னால மெயின்டைன் பண்ண முடியல. அப்ப மனசு மலர 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 இந்த ஜெகத் மலருது. மனசு வந்து பாத்தீங்கன்னா லயமாக லயமாக இந்த ஜெகத் இல்லாம போகுது. அப்ப மனசுதான் மாயா அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். மனசுதான் மாயா ஜாகிரதத்துல. இதே டீப் ஸ்லீப்ல மனசு அவ்வியக்தமாயிடுது, ஒன்னும் தெரியலன்னு ஆகிவிடுகிறது. இந்த ஸ்லோகங்களை வந்து மனசுல வச்சுங்க. வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திர இந்த இதை பாருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாயா எல்லாத்தையும் பண்ணுது. ஆனா பின்னாடி எது இருக்கு? நான். எதுக்கு மேல பண்ணுது? நானுக்கு மேல. மனசுக்கு தனியா எக்ஸிஸ்ட் என்னைக்காவது நானை விட்டுட்டு மனசுக்கு எங்கேயாவது இருப்பு இருக்கா அப்படின்னா, எப்பெல்லாம் மனசை நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் அதுக்கு பின்னாடி யார் இருக்கணும்? நான் இருக்கணும். இந்த நான் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. ஏன்னா மனசுன்றது ஜடம். அதுக்குன்னு சொந்த எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, சொந்த அறிவு இல்லை. அது ஒரு ஜடம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரிய சங்கர பாஷ்யம் லாஸ்டா நம்ம முடிச்சோன்னு, அந்த சங்கர பாஷ்யம் முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லியிருக்கோம் நேத்து பாடத்துல. திருஷி கர்ம கர்மத்துவ ஆபாதி நிமித்தாகி ஜகத்தக சர்வா பிரவருத்தி இருக்கா? 19வது பேஜ்ல நடுவுல கீழே ரெண்டாவது இது. அப்போ இந்த மொத்த ஜெகத்தும் யாரு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றா? சுவாமியோட அத்தியக்ஷத்துல, சுவாமியோட மேற்பார்வையில, சுவாமியோட சந்நிதியில மாயா எல்லாத்தையும் பண்ணுது. மாயான்னு என்ன? மனசு. யாரோட அத்தியக்ஷம்னா நான். சுவாமி என்னவா இருக்கார்? நானா இருக்கார். நான்ற அந்த மேற்பார்வையில இந்த மாயான்ற மனசு எல்லாத்தையும் பண்ணி. சுவாமி எப்படிப்பட்டவர்னா திருஷி மாத்திரத்துவ திரஷ்டா. திருஷி மாத்திர இந்த திரஷ்டான்னு சொல்லக்கூடிய நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன் அப்படின்னா வெறும் பார்ப்பவன், சைத்தன்ய மாத்திரம் என்னுடைய சொரூபம். பிரம்மத்தை நான் எங்க கொண்டு வந்துட்டேன்? பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எங்க இருக்கார்? இந்த தேகத்துல நானா இருக்கார். அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவம் அத்தியாத்மமுச்சியம். சுவாமி எங்க இருக்காருன்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நானா இருக்கார். எப்படி இருக்கார்? பார்க்கிறவனா இருக்கார், சாட்சியா இருக்கார். அப்ப அந்த பார்க்கிற சுவாமியோட சொரூபம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் அறிவு, வெறும் சைத்தன்யம், உணர்வு மட்டும்தான். அந்த உணர்வா இருக்கிறதுல திருஷி கர்மத்துவ ஆபத்தி நிமித்தா. திருஷி கர்மம்னு என்ன அர்த்தம்? பார்த்தல், அறிதல். இந்த அறிதல் அப்படின்ற நான் அறிகிறேன் நம்ம சொல்றோமே, யார் அறிகிறார்? சுவாமி அறிகிறார். நமக்குள்ளார இருந்துட்டு சுவாமி தான் அறிகிறார். அந்த அறிதலுக்கு மேலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிமித்தாகி ஜகத்தக சர்வா பிரவருத்தி. அந்த நான் அறிகின்றேன் அப்படின்ற நிமித்த காரணத்தை வச்சுக்கிட்டு சந்நிதியில, நான் அப்படின்ற சந்நிதியில இந்த ஜெகத்தோட எல்லா பிரவருத்திகளும் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு மேல நடக்குது? நான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கணும்ல. நான் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பர்சன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பேஸ் பண்ணிதான் எல்லா காரியங்களும் இந்த உலகத்துல நடக்குது. என்ன காரியம் நடக்குது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அகம் இதம் பக்ஷ்யே, நான் இதை சாப்பிடுகின்றேன். நான் இதை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுகின்றேன், போகம் பண்றேன் நான். அது மட்டும் இல்ல, இதை நான் போகிக்கின்றேன். ஏதாவது எடுத்து சாப்பிடுறோம். நான் நல்ல காஃபியை குடிக்கிறேன், நான் நல்ல ஃபுட்டு நேற்று கிடைச்சது எனக்கு, அப்படி நான் சாப்பிடுறேன். அகமிதம் பக்ஷ்யே, நான் இதனை உண்கின்றேன், போகிக்கின்றேன். அகமிதம் பஷ்யாமி, நான் இதனை பார்க்கின்றேன். அகமிதம் சுண்ணோமி, நான் இதனை கேட்கின்றேன். அகமிதம் சுகம் அனுபவாமி, நான் இந்த சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கின்றேன். அகமிதம் துக்கம் அனுபவாமி, நான் இந்த துக்கத்தை அனுபவிக்கிறேன். ததர்த்தம் இதம் கரிஷ்யாமி, அகம் ததர்த்தம் இதம் கரிஷ்யாமி, நான் இதற்காக இதனை செய்கின்றேன். ததர்த்தம் அகம் கரிஷ்யாமி, அதற்காக அந்த காரியத்துக்காக நான் இதனை செய்கின்றேன். இதம் ஞாஸ்யாமி, இதனை நான் அறிகின்றேன். இத்தியாதியா, இந்த முதலான எல்லா கர்மங்கள் இருக்குல்ல நம்ம பண்றோமே ஒரு ஃபுல்லா, எல்லா கர்மத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதுல ஆதாரமா நிக்குது அப்படின்னா அவகதி நிஷ்டா. அவகதின்றதுக்கு அர்த்தம் அறிதல்னு அர்த்தம். அறிதல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட சொரூபம், ஈஸ்வரனோட சொரூபம் என்னது? அறிதல். நான் 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 வந்து பாத்தீங்கன்னா அறிபவன் ஒருத்தன் இருக்கானே,
இந்த நான்ற அறிபவனுக்கு மேலதான் அவனை ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், நான் பண்றேன், நான் செய்யறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன் அப்படின்னு எல்லா காரியங்களும் எதை முன்னிட்டு நடந்துட்டு இருக்கு, இந்த நான் அப்படின்ற அறிவு. இந்த அறிவுக்கு தான் பாத்தீங்கன்னா மேலதான் எந்த லோகத்தோட எல்லா பிரவருத்தியும் நடக்குது. அவகத்தி அவசானா ஏவ, இது எல்லாம் பாத்தீங்கன்னா பிரவருத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல பண்றோமே. ஜாகிரதத்துல என்னெல்லாம் பண்றோமோ எங்க இருந்து வந்துச்சு, தூக்கத்துல இருந்து வந்துச்சா. தூக்கத்துல எப்படி இருந்தோம் இன்னைக்கு காலையில வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? காலையில வேக்கப் ஆனோன்னு நமக்கு அனுபவம் என்ன? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப இப்ப காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் காலையில வேக்கப் ஆனோன்னு நான் பாக்குறேன், நான் கேட்கிறேன், நான் அறியறேன், காலையில காஃபி குடிச்சேன், அதுக்கப்புறம் இப்ப கிளாஸ் கேட்கிறேன், நான் ஆனந்தமா இருக்கேன், நான் துக்கமா இருக்கேன். இது எல்லாம் அந்த தூக்கத்துல நான் சுகமா இருந்தேன் பாத்தீங்களா, அந்த சுகமா இருந்த நான் இப்பவும் இருக்குல்ல, கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. நான் தூக்கத்துல நான் இருந்தேன், ஒன்னும் தெரியாம இருந்தேன். வேக்கப் ஆனவன நான் இருக்கேன், நானுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் இந்திரியங்கள் மூலமா பார்க்கிறேன், நான் மனதின் மூலமா சிந்திக்கிறேன், நான் புத்தி மூலமா அறிகின்றேன், நான் சுகத்தை அனுபவிக்கிறேன், துக்கத்தை அனுபவிக்கிறேன். இதெல்லாம் எங்க இருக்குன்னா நானுக்கு மேலதான் இதெல்லாம் நடந்துட்டு. இந்த நான் தான் பாத்தீங்கன்னா அவகத்தி அவசானா ஏவ. இது எல்லாத்துக்கும் எண்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எது அப்படின்னா, இந்த நான் அப்படின்றதுல திரும்ப ராத்திரியில என்ன பண்ணுவோம், இப்ப இன்னைக்கு எல்லாம் அனுபவிச்சுட்டு தூக்கத்துல திரும்பவும் இன்னைக்கு ராத்திரி போய் எங்க தூங்கி போவோம், நான்ல போய் தூங்கி போயிடுவோம். நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து வந்துச்சு, இந்த நான்ல இருந்து. எல்லா பிரவருத்தியும் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா நான்ல இருந்து எல்லா பிரவருத்தியும் ஆரம்பிச்சது. திரும்ப எங்க போய் முடியும், அந்த நான் ஒன்றும் தெரியவில்லைன்றதுல இன்னைக்கு ராத்திரியில போய் திரும்ப எல்லாம் கம்ப்ளீட்டா. அப்ப அந்த நானை நிமித்தமா வச்சுக்கிட்டு, அந்த நான் தான் பகவான், அந்த நானை நிமித்தமா வச்சுக்கிட்டு இந்த மனசுன்ற மாயா என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி காட்டுது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வர இன்னைக்கு பாட்ட முதலுங்க. யோ அஸ்யா அத்தியக்ஷக பரமே வியோமன் இத்தியாத்யாக மந்திராக ஏத்தம் அர்த்தம் தரிசயந்தி. ஆச்சாரியர் சொல்றார், யோ அஸ்ய அத்தியக்ஷக, இந்த ஜகத்துக்கு யாரு காரணம், யாரு பார்க்கிறா, மேற்பார்வை பார்க்கிறான்னு சொல்லுமே, யாரெல்லாம் சூப்பர்வைசிங் பண்றார், பகவான் சூப்பர்வைசிங் பண்றாருன்னு சொல்றமே சுவாமி, அந்த பகவான் எங்க இருந்து சுவாமி பாக்குறார் கேள்வி கேட்கிறோம். நீங்க பகவான் பகவான் சொல்றீங்க, மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். இந்த பிரகிருதி எல்லாத்தையும் பண்ணுது யாரோட மேற்பார்வையில, சந்நிதியில, சுவாமியோட சந்நிதியில. அந்த சுவாமி எங்க சுவாமி இருக்கார், அந்த பரமாத்மா. நான் தேடி தேடி கோயில் கோயிலா தேடி தேடி அலையிறேன் சுவாமி, அந்த பரமாத்மா எங்க இருக்கார். யோ அஸ்ய அத்தியக்ஷக அஸ்ய ஜகதக, இந்த ஜெகத்துக்கு மேற்பார்வை பார்க்கக்கூடிய அந்த அத்தியக்ஷன், சூப்பர்வைசர் சுவாமி எங்க இருக்கார் சுவாமினா, பரமே வியோமன், எல்லாத்தோட ஹிருதயாகாசத்திலையும் அவர் தான் இருக்கார். அதனால்தான் நான் சொன்னேன், ஹார்த பிரம்ம வித்யான்னு ஒரு வித்யா இருக்கு. ஈஸ்வரனை உபாசிக்கிறது சிதம்பரம் நடராஜர் எல்லாம் அந்த சுத்தியில இருக்கிறத பேஸ் பண்ணி தான் கோயில நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. சுவாமி எங்க இருக்காரு அப்படின்னா, என்னுடைய ஹிருதயாகாசத்துல பாத்தீங்க அப்படின்னா வீற்றிருக்கிறார். எப்படி இருக்கார், பொன்னொழி போன்ற இருக்கார், ஒரே பிரகாசம், அவேர்னஸ், வெறும் கான்சியஸ்னஸா இருக்கார். அப்படியே தக தக தகன் சதா புரிச்சுக்கிட்டு இருக்கார். நீங்காமல் என் நெஞ்சில், சிவபுராணத்தை சொல்லுதுல்ல, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். ஒரு க்ஷணம் கூட பாத்தீங்கன்னா சுவாமி நம்மளை விட்டு பிரியவே இல்லை. ஏன்னா அவரோட சந்நிதியில தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவர் இல்லாத ஒரு க்ஷணம் கூட பாத்தீங்கன்னா யாரோட ஹிருதயமும் ஒரு க்ஷணம் கூட இல்லாமல் போனதே இல்லை. பகவான் எப்பவுமே இருக்கார், எப்பவுமே கூட இருக்கார். அவருக்கு மேலதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னு கேட்டீங்க அப்படின்னா, யோ அஸ்ய அத்தியக்ஷக, இந்த மொத்த ஜெகத்துக்கும் சூப்பர்வைசரா இருக்கக்கூடிய சுவாமி எங்க இருக்காருன்னா பரமே வியோமன். பரமே வியோமன்னா மேலான நம்மளுடைய ஹிருதயாகாசத்துல பாத்தீங்கன்னா இருக்கார் அப்படின்னு மந்திர வர்ணனைகளும் தைத்திரிய பிராமணத்துல இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றார்,
ஏத்தமர்த்தம் தரிசியந்தி. இது எல்லாம் இந்த அர்த்தத்தை தான் காட்டுது. அப்போ சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்க்கணும்? சுவாமி எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் சதா காலமும் நீங்காம உணர்வா உயிரா அவர் தான் இருக்கார். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற ஏகஸ்ய தேவசிய. அப்ப என்ன அர்த்தமாகுதுன்னா, அப்ப சுவாமி வேற வேறையா சுவாமி? ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்திலையும் அனுபவம் என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன அனுபவம்? நம்ம தூக்கத்துல என்ன அனுபவம்? எல்லா ஜீவராசிக்கும் வேற அனுபவம் இல்லை. அரக்கனா இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், எல்லா ஜீவராசிகளும் தூங்கி போனா வந்து பாத்தீங்கன்னா ஒரே அனுபவம் தான். நான் சுகமா தூங்கின, வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் சுவாமி எப்படி இருக்காருன்னா சுகஸ்வரூபமா ஆனந்த நடனம் புரியுற. தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானு நல்லரில் நட்டம் பயின்றாடும் நாதன். என்ன பாருங்க சுவாமி எப்படி இருக்கார்? எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் ஒருத்தரா இருக்காரு. தத்தக மேலும் பிறகு ஏகஸ்ய தேவசிய, ஒரே ஆள் தான், ஒரே ஈஸ்வரன் தான் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கார். இருந்துட்டு சர்வ அத்தியக்ஷ பூத்த, எல்லாத்தையும் உள்ள இருந்து என்ன பண்றார்? சாட்சியா இருந்து பார்க்கிறார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம இந்த ஜீவராசிகள், இந்த ஜெகத்து, இந்த தேகாதிகள் எல்லாம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் உள்ள இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கார். சர்வ அத்தியக்ஷ பூத்த, எல்லாத்துக்கும் அத்தியக்ஷனா, எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்றவனா. அனஷ்ணன் அன்யோ அபிச்சாகசீதி, ஒரு பட்சி உள்ள இருந்து சதா பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த ஜீவாத்மாவை. அவர் எதையுமே போகம் பண்ணாம வெறும் பிரகாச ரூபமா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்முடைய கர்மங்கள் எல்லாத்தையும், கர்மாத்தியக்ஷ, எல்லாத்தையும் கர்மங்களையும் புண்ணிய பாப்பத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். கர்மாத்தியக்ஷ சர்வபூத அத்தியக்ஷ பூத்த, எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ற சாட்சியா வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கார். எப்படி இருக்கார் உள்ள பகவான்? எப்படி இருக்கார்? சைத்தன்ய மாத்திரஸ்ய பரமார்த்ததக, அவருக்கு வாஸ்தவத்துல ஒரு ஃபார்ம் இருக்கு. வாஸ்தவம் பரமார்த்ததகன அர்த்தம். வாஸ்தவத்துல சுவாமிக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. என்ன ஃபார்ம்னா வெறும் சைத்தன்ய மாத்திர. தர்ஷ்டா திருஷி மாத்திரக, அந்த தர்ஷ்டா வந்து சாட்சியா இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு ஃபார்ம் தான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்தியமா ஞானமா அனந்தமா வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசமா சைத்தன்ய மாத்திர ரூபமா இருக்கார். சர்வபோக சம்பந்தின, எல்லா போகங்களோடையும் அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தமிழ்ல வந்து அபிசம்பந்தினகன் இருக்கு. அதுல ஒரு வார்த்தை போட சொல்லியிருக்க. அபிசம்பந்தின இல்ல, அனபிசம்பந்தினகன் எழுதணும் தமிழ்ல. சர்வபோகான், சர்வபோகன்னு எடுத்துங்க. சர்வபோகான் இல்ல, சர்வபோக அனபிசம்பந்தினக. சர்வபோக அனபிசம்பந்தினக, எல்லா போகங்களோடையும் அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் இருக்கு, ரூம்குள்ளார லைட் இருக்கு. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தம் பகவத்கீதை படிச்சு கொடுத்தாலும் அந்த லைட் வந்து சம்பந்தம் இல்லாம பிரகாசிக்குது. நான் படுத்து தூங்குனாலும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம அது பிரகாசிக்குது. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் யூடியூப்ல உட்காந்து இவன் டைம் வேஸ்ட் பண்றானேன்னு அது எதுவும் துக்கப்படுறதில்ல. அது பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு, பிரகாசிக்குது. சுவாமியும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து என்ன பண்றார்? நம்ம ஜீவாத்மாக்கள் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸா இருக்கிற, பிரதிபிம்ப சைத்தன்யமா இருக்கிற இதெல்லாம் நம்ம ஜீவர்கள்லாம் பண்ற எல்லாத்தையும், பட்சி ஒரு பட்சி நம்ம எல்லாம், இன்னொரு பட்சி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் உள்ளேயே இருக்கார். நம்ம ஒரு பட்சியா இருந்துட்டு நம்ம பண்ற எல்லாத்தையும் உள்ள இருந்து சுவாமி என்ன பண்றார்? எந்த போகத்தையும் அனுபவிக்காமல் அனஷ்ணன்யோ அபிச்சாகசி, எதையுமே போகம் பண்ணாம ஒரு பட்சியா பகவான் என்ன பண்றார்? பிரகாசமா பார்த்துக்கிட்டே இருக்கார். எமைக்காம பார்த்துட்டு இருக்கார். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள், சதா காலமும் ஒரு க்ஷணம் கூட அழுப்தத்திருக்கான். சுவாமிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத் சொல்லுது அழுப்தத்திற்கு, கண்ணே மூடாதவரான். நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். நிமிஷஸ்ரக்வி அநிமிஷக, பகவானுக்கு நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடுறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் கண்ணை திறந்துகிட்டே இருக்காராம், இமைக்காம இருக்காராம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு க்ஷணம் கூட வந்து சுவாமிகிட்ட இருந்து இந்த உலகம் மறைஞ்சு போறதே இல்லை. எல்லா ஜீவராசிட்டையும் இமைக்காம இருக்கார் சுவாமி. அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதோட போகத்தோட சம்பந்தம் இருக்கா? இல்ல. இந்த ரூம்ல இருக்க லைட் மாதிரி சூரியன் இந்த உலகத்தை பிரகாசிக்கிறான், சாக்கடையோட அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஐயா ஸ்மெல் வருது அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான்.
சந்தன மரத்துலயும் பூந்தோட்டத்துக்குள்ளாரையும் போனோம்னா ஆஹா சூப்பரா இருக்கு பூந்தோட்டம், நல்ல வாசனையா இருக்கு சொல்ல மாட்டான். ஆனா உலகத்தை எல்லாத்தையும் சூரியன் எப்படி பிரகாசிக்கிறானோ அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தையும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் பகவான் இருந்துகிட்டு வெறும் சைத்தன்ய மாத்திரமா பிரகாசிக்கிறார், உணர்வா இருக்கார். அவர் எந்த போகத்தையும் அவர் என்ன பண்றது இல்ல, சம்பந்தப்படுறதே இல்லை. சர்வபோக அனபிசம்பந்தின, எந்த போகத்தோடையும் சம்பந்தம் இல்லாத அசங்கோயம் புருஷக, எதோடையும் அசங்கமா. ஸ்கிரீன் எப்படி இருக்கோ காட்சிகள் பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் நம்ம உட்கார்ந்து அழுகுறோம், ஐயோ அப்படின்னு சோகமா காட்சிகள் போகும்போது ஐயோ அவன் செத்து போயிட்டானே படுபாவி, அந்த வில்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி கொன்னுட்டானே அவனே அப்படின்னு ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அப்படியே நிற்கி. ஆஹா ரொம்ப சந்தோஷம், சுபமான ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம பாத்தீங்கன்னா கைத்தட்டி சிரிக்கிறோம், ஆஹா ஆகான்னு சந்தோஷப்படுறோம். ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. அப்ப அந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா காட்சிகள்ல நடக்கக்கூடிய சுகம் துக்கம் எந்த போகங்கள் எதோடையும் சம்பந்தப்படாம ஸ்கிரீன் எப்படி இருக்கோ, அந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து வரக்கூடிய பிரகாசம் எப்படி இருக்கோ அதே மாதிரி சுவாமி பாத்தீங்கன்னா அந்த ஜெகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தோடையும் சுகதுக்க போகங்களோடையும் எந்த நாமரூபத்தோடையும் கனெக்ஷன் இல்லாம ஆதாரமா மாத்திரம் இருக்கார். ஆதாரம் கூட ரிலேட்டிவ் தான், ஆதாரமும் இல்லை. அப்படிப்பட்டவரா இருந்துகிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா சம்பந்தினா அந்நிய சேத்தனாந்தரஸ்ய அபாவி, அவருக்கு கண்ணியமா சேத்தனம் ஒண்ணு இல்லைங்க. சேத்தனம்னா என்ன அர்த்தம்? உணர்வு அறிவு. அந்த உணர்வு அறிவு நம்ம சொல்றோமே, அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு கண்ணியமா ஒவ்வொரு தேகத்திலும் வேற வேற அறிவு வேற வேற உணர்வுலாம் இல்லை சுவாமி. ஒரே சுவாமி தான் பாத்தீங்கன்னா உணர்வா அறிவா இருக்கிறவர் ஒருத்தர் தான். அவருக்கு கண்ணியமா ரெண்டாவது ஒரு சுவாமி, ரெண்டாவது ஒரு பிரம்மம்னு ஒண்ணு இந்த உலகத்துல இல்ல. அந்த காரணத்தினால போக்துக அந்நியஸ்ய அபாவாத், அப்ப போக்தாவும் வேற ஆள் இல்லை. போக்தா யாரு அப்படின்னா அவர் தான் போக்தாவா இருக்கார். கிண்ணிமித்தாயம் சிருஷ்டிகி, அப்ப பாத்தீங்கன்னா அவர் தான் போக்தாவா இருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா அவர் போகத்தையே பண்றது இல்லைன்னு வேற சொல்லிட்டீங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கானா, ஜீவன் ஒரு ஆள் தனியா இல்லவே இல்லை. சுவாமியை விட்டுட்டு ரிஃப்ளெக்ஷனுக்கு என்ன இல்லை, ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா சுவாமி தான் ஒரே ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், நான் அப்படின்னு சுவாமி சொல்றார். ஆனா அந்த நான் பாத்தீங்கன்னா எதையுமே போகம் பண்ணல. இப்ப கேள்வி வருது, கிண்ணிமித்தா ஐயம் சிருஷ்டி, அப்ப யாரோட போகத்துக்காக இந்த சிருஷ்டி? கேள்வி வருது. சாங்கியத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், சாங்கியத்தை சொல்றோம் ஆத்மாவோட போகத்துக்காக இந்த சிருஷ்டி எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு. திருஷ்யம்னா என்ன அர்த்தம்? போக அபவர்கார்த்தம் திருஷ்யம், லட்சணம் பார்த்துருக்கோம். இந்த சிருஷ்டியை பாத்தீங்கன்னா மாயா எதுக்காக பண்ணுது அப்படின்னு கேள்வி கேட்டா சாங்கியர்கள் சொல்றாங்க, இந்த சிருஷ்டி எல்லாமே சுவாமிக்காக மாயா பண்றா அப்படின்னு. சுவாமி போகம் பண்ணணும்ன்றதுக்காக மாயா பண்றா அப்படின்னு. வேதாந்தம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி எந்த போகத்தையும் பண்ணல, அவர் சைத்தன்யமா வெறும் பிரகாசிக்கிறார். இந்த நாமரூப ஜெகத்தோட சுவாமிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. அப்ப வேதாந்தத்தை பார்த்து கேட்கிறோம், அப்ப இந்த மாயா எதுக்காக இந்த கிரியேஷனை பண்ணிச்சு? வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா சமைக்கிறாங்க, சமைச்சு முடிச்சு நல்ல விதவிதமா பதார்த்தங்கள் எல்லாத்தையும் 10-20 ஐட்டத்தை மணிக்கணக்கா உட்காந்து சமைக்கிறாங்க. சமைச்சதுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன எதுக்காக சமைச்சீங்க அப்படின்னா, சும்மா சமைச்சேன் அப்படின்னா சொல்லுவாங்க. என்னைக்காவது நீங்க அது மாதிரி சமைச்சிருக்கீங்களா? சும்மா சும்மா சமைச்சேன். பார்த்து யாராவது சாப்பிட வராங்களா? யாரும் இல்லை. அப்ப சாப்பிடவே ஆள் இல்லை அப்படின்னா அப்ப எதுக்கு சமையல் நடக்கும்? சமையல் நடக்காது இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா பகவான் பாத்தீங்கன்னா சந்நிதி மாத்திரமா வெறும் பிரகாச சுரூபமா இருக்கிற சுவாமி இதை எதையுமே இந்த ஜெகத்தை போகம் பண்றது இல்லை. அவரோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த சைத்தன்யம், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸா இருக்கிற ஜீவர்கள், இவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த சுவாமிக்கு வேறு இல்லாம இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா சுவாமி வாஸ்தவத்துல ஆத்மான்றது பாத்தீங்கன்னா எதையோடையும் அதுக்கு பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லை, போகம் இல்லை. அப்ப யாருக்காக இந்த கிரியேஷனை இந்த மாயா பண்ணுச்சு அப்படின்னா, இது அத்திர பிரஷ்ன பிரதிவச்சனே அனுப்ப பண்ணு. இதுல பாத்தீங்கன்னா பிரஷ்னமா இருக்கட்டும், யாராவது கேள்வி கேட்கிறாங்க, எதுக்காக சுவாமி இந்த மாயா பண்ணுச்சு? சுவாமிக்காக இல்லை அப்படின்னா இந்த மாயா எதுக்காக இது பண்ணுச்சு? பார்வதி அம்மா பாத்தீங்கன்னா சிவபெருமான் இதை சாப்பிடல அப்படின்னா, இந்த உலகத்தை அனுபவிக்கல அப்படின்னா, பார்வதி அம்மா எதுக்கு இந்த குக்கிங் பண்ணாங்க, இந்த கிரியேஷனை அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கறதும், வாஸ்தவத்துல பதில் சொல்றதும்
வியர்த்தம், பொருந்தவே பொருந்தாது. கேள்வியும் பொருந்தாது, பதிலும் பொருந்தாது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த மொத்த ஜெகத்தும் வாஸ்தவத்துல வாஸ்தவம் இல்லை. வாஸ்தவமா இருந்தா தானே நம்ம பாத்தீங்கன்னா போகம் பண்ண முடியும். ஒரு அம்மா இருக்காங்க வீட்டுல இருந்துகிட்டு, நான் பன்னீர் பட்டர் மசாலா பண்றேன், அப்புறம் ஒரு பட்டர் நான் பண்றேன், ஒரு புலாவ் பண்றேன், வெஜிடபிள் புலாவ், நல்ல ஒரு கூட்டு ஒண்ணு பண்றேன் அப்படின்னு உட்கார்ந்து கல்பனை பண்றாங்க. கல்பனை பண்ணா வெளியில இருக்கிற ஆள் சாப்பிட முடியுமா? வெளியில இருக்கிற ஆள் யாராவது உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? கல்பனையை சாப்பிட முடியுமா? கல்பனையை சாப்பிட முடியாது. அதே மாதிரி இந்த மொத்த லோக்கமும் என்னது? அப்ப இந்த கல்பனையை பாத்தீங்கன்னா யாராவது பாத்தீங்கன்னா மாற முடியுமா அப்படின்னா, கேள்வி யாராவது கேட்கறாங்க, எதுக்காக இந்த கிரியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரியேஷன் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. மாண்டூக்கிய காரிக்கா சொல்லுது. 1:17 1:18 2 எழுதிங்க. மாண்டூக்கிய காரிக்கா 1:17 1:18 இந்த இடத்துல இந்த அத்திர பிரஷ்ன பிரதிவச்சனை அனுப்ப பண்ணகல இந்த இடத்துல யாருக்காக இந்த மாயா கிரியேட் பண்ணுச்சு, யாருக்காக இது கிரியேட் பண்ணுச்சுன்னு யாராவது கேள்வி கேட்டா அந்த கேள்வியும் பொருந்தாது. அதுக்கு யாராவது ஒரு ஆச்சாரியர் ரொம்ப சீரியஸா பதில் சொல்றாரு அப்படின்னா அந்த பதிலும் பொருந்தாது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 1:17 மாண்டூக்கிய காரிக்கா சொல்லுது, பிரபஞ்சோ யதி வித்யேத நிவர்த்தேத ந சம்சயः மாயா மாத்திரமிதம் துவைதம் அத்வைதம் பரமார்த்ததः. அற்புதமான ஸ்லோகம். பிரபஞ்சோ எதி வித்யேத, நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் வாஸ்தவத்துல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இது யாருக்காக பண்ணுச்சு, என்ன ஏது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அம்மா பாத்தீங்கன்னா வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நிறைய பக்ஷணம் பண்ணி வைக்கிறாங்க. பன்னீர் பட்டர் மசாலா, நானு, அப்புறம் புலாவு, நல்ல கீரை, நல்ல பாயசத்தை, பால் பாயசம், நல்ல கூட்டு எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அவி எல்லாம் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம கேட்கலாம், யாரு வரா, யாரு சாப்பிட போறா, எதுக்காக பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா அம்மா பாத்தீங்கன்னா உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்துட்டு மனசுல கல்பனை பண்றாங்க அப்படின்னா வெளியில இருந்து ஒருத்தன் கேட்பானா, யாருக்காக நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னு எவனா கேட்பானா? ஏன் ஏன் கேட்க முடியாது? அம்மா பண்றது எல்லாமே மானச கல்பனை. கல்பனையில சமைக்கிற சமையலுக்கு பாத்தீங்கன்னா வெளியில ஆளை தேட மாட்டோம். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்றாரு, பதில் சொல்றாரு, அம்மா மனசுல கல்பனை பண்றாங்க, அது சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பூத்த கணங்கள் ஏதாவது வரும், அது சாப்பிடும் அப்படின்னு ஏதாவது பதில் சொல்லுவாங்க. அப்படி பதில் சொன்னா சரியா இருக்குமா? கேள்வி கேட்டதும் பொருந்தாது, அதுக்கு பதில் எதையாவது நீங்க சொன்னீங்கன்னாலும் பொருந்தாது. ஏன் அப்படின்னா அம்மா பண்ற கல்பனை மனசுக்குள்ளார பண்றாங்க. அப்ப வாஸ்தவத்துல வெளியில பண்ணாதான் கேள்வி. வாஸ்தவத்துல உணவு வெளியில சமைச்சா மட்டும்தான் யாரு சாப்பிட போறான்னு கேள்வி வரும். அதே மாதிரி மந்திரம் சொல்லுது, பிரபஞ்சோ எதி வித்யேத. ஒருவேளை பிரபஞ்சம் வெளியில இருக்கு அப்படின்னா, பிரபஞ்சம் என்னது? வெளியில இருக்கு அப்படின்னா, வெளியில பிரபஞ்சம் இருக்குன்னா, வாஸ்தவத்துல சாப்பாடுலாம் அம்மா வெளியில உண்மையிலேயே சமைச்சாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? யார் சாப்பிட வர போறான்னு கேள்வி கேட்கலாம். வித்யத்தை நிவர்த்தேத ந சம்சயஹ, இந்த எப்படியாவது இந்த சம்சாரத்தை நீக்கிட்டு நம்ம மோட்சத்தை அடையணும் அப்படின்னு யாராவது சொல்லலாம். வாஸ்தவத்துல இந்த சம்சாரம் இருக்கு, இந்த ஜெகத்து என்னன்னு கேட்டா மாயா மாத்திரமிதம் துவைதம். இது எல்லாம் மனோகல்பனா மாதிரி. அம்மா உட்கார்ந்து பன்னீர் பட்டர் மசாலாவை, நானையும் புலாவையும் மனசுக்குள்ளார பண்ண மாதிரி இந்த மனசோட ப்ரொஜெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா என்னது? இந்த மொத்த ஜெகத்தும். இந்த மனசு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? தூக்கத்துல பாத்தீங்கன்னா பண்ணிச்சா, சொப்பனத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்பனா பண்ணிச்சா. சொப்பனத்துல என்ன நாய் கடிச்சுது, வேக்கப்பாடி பார்த்தா நாயே இல்லை, காணும், கடிப்பட்ட எனக்கும் ஒன்றும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கு. அப்ப நாய் பாத்தீங்கன்னா சொப்பனத்துல கடிச்சுதே சுவாமி. அகிலாண்டேஸ்வரிய பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ரூபமா பார்த்தேன். காலையில் வேக்கப்பாய் பார்த்தா அகிலாண்டேஸ்வரியும் காணும், ஒன்றும் காணும், கோயிலே காணும். திருவானை கோயில் காலையில் நான் திருவண்ணாமலையில படுத்திருக்கேன். அப்போ பாத்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரியை பார்த்தேனே சுவாமி, மகா பெரியவரை பார்த்தேனே சுவாமி, என்னோட ஆச்சாரியரோட நான் உட்கார்ந்து நல்ல விவாதம் பண்ற மாதிரி கங்கக்கரையில நானும் சுவாமியும் போயிட்டு இருந்தேமே சுவாமி. ஆனா வேக்கப்பாய் பார்த்தா ஒண்ணுமே காணும். அப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த ஜெகத் என்னன்னு கேட்டீங்கன்னா சொப்பன மாதிரி. இந்த ஜெகத்து பாத்தீங்கன்னா வெறும் மாயா மாத்திரமிதம் துவைத்தம். நம்ம பாக்குறது எல்லாம் துவைத்தம், எல்லாமே வெறும் மாயா. மாயானா என்னன்னு பார்த்திருக்கேன், முதல் விவேக சூடாமணி ஸ்லோகத்தை எல்லாம் எடுத்துக்கணும். மாயா எது?
மனசோ அதிருக்தோ ந மாயா அஸ்தி. மனசுக்கு வேறா மாயைன்னு ஒண்ணு இல்ல, மனசுதான் மாயா. அப்ப இந்த மொத்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா மாயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மனசு ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. சினிமா காட்டுது, நமக்கு எல்லாத்துக்கும் சினிமா காட்டுது இந்த மனசு. மாயா மாத்திரமிதம் துவைத்தம் அத்வைத்தம் பரமார்த்தத்தக. சினிமா முடிஞ்சோன்னு என்ன இருக்கும்? ஸ்கிரீன் மட்டும் இருக்கும். அதான் சத்தியம். எப்படி சினிமாவை பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்துலயும் அது என்ன, சினிமா ஓடிக்கிட்டே இருக்கே, காட்சிகள் ஓடிக்கிட்டே இருக்கு. பொய்ன்னு தெரியுது நமக்கு, சினிமா பொய்ன்னு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி போய் கிடக்கிறோமா, சிரிக்கிறோம், அழுகுறோம், சந்தோஷப்படுறோம். ஏன் இப்படி பண்ணிட்டான், ஏன் இப்படி பண்ணிட்டான்னு கேள்வி கேட்கிறோம். மூஞ்சினி 4 குத்து குத்து ஏன் பண்ணிட்டான்னு பாக்குறது சினிமா, சத்தியம் இல்லை. அதுல வந்து கேள்வி வேற கேட்கறது. ஏன் அப்படி பண்ணா, அந்த ஹீரோ வந்து ஏன் அப்படி பண்ணா உட்கார்ந்து விசாரம் பண்ணிட்டு இருந்தா. சீரியல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பொய்ன்னு எல்லா ஸ்திரீகளுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஏன் பாரு அவன் இப்படி பண்ணிட்டா பாரு, அப்படி பண்ணிட்டா பாரு அப்படின்னு உட்கார்ந்து விசாரம் பண்ணிட்டு இருந்தா. இது மாதிரி மூர்க்கத்தனம் ஏதாவது இருக்கா? நம்ம லைஃப்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாம் பொய்ன்னு தெரியாம அந்த காட்சிகள்ல மயங்கி போய் நம்ம என்ன பண்றோம்? விவேகம் இல்லாம இத மனசு பண்ற ப்ரொஜெக்ஷன் தெரியாம, ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா மனசு இல்ல, டீப் ஸ்லீப்ல மனசு இல்ல, ப்ரொஜெக்ஷன் இல்ல, சினிமாவே இல்லை. இந்த மனசு வேக்கப்பாச்சு, மனசு வேக்கப்பாருன்னு இது எல்லாத்தையும் காட்டுது. அதுல நம்ம எல்லாம் கேரக்டரா வந்துட்டோம். சுகம் துக்கம் எல்லாத்தையும் காட்டுது. இத பிரிஞ்சிருந்து நான் பார்ப்பவன், நான் சாட்சி, நான் வெறும் ஆடியன்ஸா இருக்கேன் அப்படின்னு பிரிச்சு பார்க்காம நம்ம என்ன பண்றோம்? சிங்காய் சினிமாவை பார்த்து அழுவுற மாதிரி இந்த ஜெகத்தை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படுறோம், சந்தோஷப்படுறோம், ஒரே எமோஷனல் ஆயிடும், சம்சாரியா மாட்டிக்கிட்டு இருக்கும். இது காட்சி அப்படின்னு பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இது எதுவுமே தெரியாது. வாஸ்தவத்துல எது சத்தியம் அப்படின்னா வெறும் பார்ப்பவன் மட்டும்தான் சத்தியம். சொப்பனத்துல இருந்து வேக்கப்பானதுக்கு பிறகு என்ன இல்லை? சொப்பனம் இல்லை. யார் மிச்சம் இருக்கா? ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கான். சொப்பனத்துல பார்த்த காட்சிகள், விதவிதமான காட்சிகள், டைம் ஸ்பேஸ் மேட்டர், அநேக கேரக்டர், எதுவுமே இல்லை. சொப்பனம் முடிஞ்சோன நான் மட்டும் பரமார்த்தத்தக, நான் மட்டும் வாஸ்தவத்துல இருக்கேன். இதே மாதிரி இந்த ஜெகத்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சொப்பன மாத்திரம்தான், மாயாமயம். மாயாமயம். வாஸ்தவத்தை ஒருத்தன் பார்க்கிறவன் ஒருத்தன் தான் சத்தியம். பகவான் ஒருத்தர் தான் எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கிறவர்கள். எல்லா ஜீவராசியும் ஒன்று இல்லவே இல்லை, கல்பனா இருக்கிறது ஒரே ஒரு சுவாமி. ஒரு சுவாமிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த சொப்பனமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சொப்பனத்துக்குள்ளார நீங்க நான் எல்லாம் கேரக்டரா சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளை எப்ப நான் அப்படின்னு அறியறோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம்னு தெரிஞ்சு போயிடும். இந்த மொத்தமும் இல்லாம போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், விகல்போ வினிவர்த்தேத கல்பிதோ யதி கேனசித் உபதேசாதயம் வாதஹ ஞாதே துவைதம் ந வித்யதே. இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல விகல்போ வினிவர்த்தேத கல்பிதோ யதி கேனசித். யாராவது கல்பனை பண்ணியிருந்தா கூட என்ன பண்ணலாம்? இந்த ஜெகத்தை வந்து யாராவது கல்பனை பண்ணியிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடலாம். வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்பனை நடக்கவே இல்லை. கல்பனையும் கூட வந்து பாத்தீங்கன்னா சுபாவம், ஏசு சுபாவா. பரமேஸ்வரனோட சுபாவம் எதுனா மாயா. பரமேஸ்வரனோட சுபாவம் மாயா. மாயா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட எக்ஸிஸ்டன்ஸே இந்த ஜெகத்தை காட்டுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இப்ப நீங்க சொல்றீங்களா சுவாமி மாயா மாயான்னு ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்களா சுவாமி, மனசு இந்த ஜெகத்து இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு எல்லாம் விவகாரத்துக்கு எல்லாம் பண்றமே சுவாமி, இவ்வளவு டீச்சிங் பண்றீங்களா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உபதேசாதயம் வாத. இந்த துவைத்தம் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துவைத்தம் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்தை இருக்கிற உபதேசத்துக்காகத்தான் இந்த தத்துவங்கள் இவ்வளவு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உபதேசாதயம் வாதக. சாஸ்திரம் இருக்கு, சாஸ்தா ஆச்சாரியர் இருக்கார், சாஸ்திரங்கள் இருக்கு, குருநாதர் இருக்கார். அது நம்ம வந்து அவித்யால இருக்கோம், நம்ம வந்து மோட்சம் அடையணும், இந்த புண்ணாக்கு அந்த புண்ணாக்குன்னு நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கேன் சுவாமி. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபதேசத்துக்காக சொல்லப்படுது. ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. சொப்பனம் எப்ப வேக்கப்பானோன்னு கலைஞ்சிருச்சு இல்ல. சொப்பனத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்ப பொய்யா போச்சு? சொப்பனம் பார்க்கும் போது பொய் இல்லை. சொப்பனத்திலிருந்து எந்த க்ஷணம் ஒரு ஒரு ஜர்க்காய் வேக்கப்பாகிறோமோ பார்த்தா ஒரு பேய் கனவும் காணும், ஒரு நல்ல கனவும் காணும், ஒண்ணு தும்முன்னு ஒரு ஜர்க்காய் வேக்கப்பாகணும், அந்த க்ஷணம் இல்லாம போகுது. எப்படி சொப்பனம் ஜாகிரதத்துல நம்ம வேக்கப் ஆகும்போது சொப்பனம் பொய்யா போகுதோ இதே மாதிரி இந்த ஜாகிரதமும் பொய்யா போகும். எப்போ அப்படின்னா தான்ல வேக்கப் ஆகும்போது. நான் அப்படின்னு ஒரு அறிவு உண்டாச்சு அப்படின்னா சுவானுபவம்
அபரோக்ஷ அனுபூதி ஒரு க்ஷணம் இந்த நானுக்கு உண்டாச்சுன்னா இந்த ஜெகத்து மொத்தமும் சொப்பனமா பொய்யா போயிடும். அப்ப எதுக்காக இதெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த இது பொய்ன்னு நம்மளை வேக்கப் பண்றதுக்காக தான் சாஸ்திரம் இருக்கு. சாஸ்திரமும் கூட பொய். குருநாதரும் சொப்பனத்துக்குள்ளார ஒரு குருநாதர் வந்த மாதிரி தான், சொப்பனத்துக்குள்ளார ஒரு சாஸ்திரம் வந்த மாதிரி, எல்லாமே பொய். அப்ப பாத்தீங்கன்னா கேள்வி பாத்தீங்கன்னா பொருந்தவே பொருந்தாது. ஏதாவது கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வி கேட்கவே முடியாது. எதா சொப்பனைய துவயாபாசம், எப்படி சொப்பனத்துல துவைத்தங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும், சொப்பனத்துல நிறைய சுகதுக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி ஸ்பந்தத்தே மாயையா மனக, எப்படி சொப்பனத்துல மாயை எல்லாத்தையும் கல்பிக்குதோ மனசுன்ற மாயா, அதே மாதிரி ததா ஜாகிரத்வயாபாசம், அது போலவே பாத்தீங்கன்னா இந்த ஜாகிரதத்திலையும் இந்த மனசு என்ன ஸ்பந்திக்குது, அசையுது. அசைய அசைய பாத்தீங்கன்னா துவைத்தத்தை நம்ம பார்க்கிறோம். ஸ்பந்தத்தை மாயையா மனக, மாயையினால் இந்த மனசு என்ன பண்ணுது, அசைஞ்சுக்கிட்டே இருக்கு, காட்சிகளை காட்டிக்கிட்டே இருக்கு, ஃபிலிம் சுத்திக்கிட்டே இருக்கு, வாசனைகள் சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா 3:29 ஸ்லோகம். அப்ப எப்ப சுவாமி முடியும்? தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம். மாண்டுக்கு இதுல விவேகராமன் சொன்னல, இந்த மனசு நஷ்டமாயி போச்சு அப்படின்னா எல்லாம் நஷ்டமாயி போயிடும். தூக்கத்துல டெய்லி நஷ்டமாகுது இல்ல, தூக்கத்துல ஜாகிரத பிரபஞ்சம் இல்ல, சொப்பன பிரபஞ்சம் இல்ல, ஒண்ணுமே இல்லாம தேகமே இல்லாம நம்ம தூக்கத்துல ஆனந்தமா தூங்கி போனோமா? சதா சோமியே ததா சம்பன்னோ பவதி. சுவாமியோட பாத்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சு நான் சத்தா தூக்கத்துல இருக்கேன். அப்ப மனசு மலரும் போதெல்லாம் எதா விஜிரும்பத்தே சர்வம் விஜிரும்பனம், எல்லாம் இந்த மனசு மலர மலர எல்லாம் விரிவடையுது. மனசு நஷ்டமாக நஷ்டமாக இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. மாண்டுக்கிய காரிக்கா 3:31 சொல்லுது. 3:31 மாண்டுக்கிய காரிக்கா சொல்லுது, மனோதிருஷ்யமிதம் துவைத்தம். மாயா எது? மனசு மாயா. அந்த மாயா பாத்தீங்கன்னா மனோதிருஷ்யமிதம் துவைத்தம், மனதினால் பார்க்கக்கூடியதுதான் இந்த அனைத்து துவைத்தங்களும். துவைத்தம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட ப்ரொஜெக்ஷன். மனசு பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. இது எல்லாம் துவைத்தங்கள் எல்லாம் மனசோட ப்ரொஜெக்ஷன். எதிதம் எத்கிஞ்சித் சச்சராச்சரம், எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா மனசோட ப்ரொஜெக்ஷன். அண்ட சராச்சரங்கிற டைம் ஸ்பேஸ் மேட்டர் எல்லாம் சொப்பனத்துல எப்படியோ அதே மாதிரிதான் ஜாகிரதத்திலையும். மனசோ ஹெமனீபாவே துவைத்தம் நைவோபலபியதே. மனசு இல்லாத நிலையில பாத்தீங்கன்னா துவைத்தம் என்பது ஒன்று இருப்பதில்லை. அப்ப மனசு ஜாகிரதத்திலேயே பாத்தீங்கன்னா சுவாமியோட இந்த மனசை ஒன்னாக்கணும்னா உண்மணி பாவத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, சுவாமிகிட்டயே இந்த மனசுன்ற அம்பால பாத்தீங்கன்னா மாயா தானே அம்மா, இந்த மாயா அம்மாவை பாத்தீங்கன்னா சதா சுவாமியோட பாதத்திலேயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த துவைத்தம்னு ஒண்ணு இருப்பதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. அதனால யாராவது கேள்வி கேட்கிறாங்க, இந்த சிருஷ்டியை யாருக்காக பண்ணினாங்க மாயா அப்படின்னா, பண்ணவே இல்லைப்பா, தெரியுதுப்பா. வாஸ்தவத்துல என்னது தெரியுது, வாஸ்தவத்துல இந்த ஜெகத்தின் ஒண்ணு உண்டாகவே இல்லை அப்படின்னு. கோ அத்தா தேவ கா இக பிரவோச்சத்து குத ஆஜாதா ஆஜாதா குதையம் விசிருஷ்டிகி. தைத்திரிய பிராமணத்துல ஒரு கேள்வி கேட்குது, இத்தியாதி மந்திர வர்ணேபியா, ஒரு மந்திர வர்ணனை இருக்கு. யாரு இதனை நேரடியா யாரு அறிவா? இந்த ஜெகத்தை யாரு பாக்குறா? நான் தான் பாக்குறேன். அப்ப கேள்வி கேட்குது, மந்திரம் கேள்வி கேட்குது, யார் இதனை அறிவார்? அதுக்கப்புறம் இந்த ஜெகத் பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் பாத்தீங்கன்னா குதையம் கோ அத்தா வேத, இந்த ஜெகத்தை யார் அறிவா? ககைக பிரவோச்சத்து, இதை யார் சொல்வா? இருக்குன்னு யார் சொல்வா? குத ஆச்சாயத்தை, இது பாத்தீங்கன்னா எங்கிருந்து வந்தது இந்த ஜெகத்து? குதையம் விசிருஷ்டிகி, இந்த சிருஷ்டி யாருக்காக பண்ணப்பட்டது, எதற்காக பண்ணப்பட்டது? இது மாதிரி யாராவது கேள்வி கேட்டான் அப்படின்னா பதிலே சொல்லாது. கேள்வி கேட்கறதும் தப்பு, பதில் சொல்றதும் தப்பு. கேள்வி கேட்கறதும் பாத்தீங்கன்னா நம்ம இதை சத்தியம் நினைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஏதாவது பதில் சொன்னீங்கன்னாலும் அதுவும் சத்தியமாயிடும். வாஸ்தவத்துல இந்த ஜெகத்து பாத்தீங்கன்னா என்னது, இதனை யார் அறிவார் அப்படின்னா யாரும் அறிய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பிரகாசம் பிரகாசமாவே இருக்கு, சைத்தன்யம் சைத்தன்யமாவே இருக்கு. அறிபவன் அப்படின்னு ஒருத்தன் பாத்தீங்கன்னா இல்ல, அவன் பிரகாசம் சைத்தன்யமா இருக்கான் ஈஸ்வரன். எதுக்காக இது பண்ணப்பட்டது அப்படின்னா இதை யார் சொல்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயால ட்ரீம்ஸ் நடந்துகிட்டே இருக்குங்க. யார் சொன்னா எனக்கு என்ன? கலைஞ்சு போற கனவுக்கு பாத்தீங்கன்னா என்ன கேள்வி, மண்ணாங்கட்டி கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை யார் இந்த ஜெகத் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா நான் கேட்கிறேன், சொப்பன ஜெகத் எங்க இருந்து வந்துச்சு?
ஏதாவது கேள்வி கேட்டுமா? காலையில எந்திரிச்சு நான் ஒரு கப்பலை சொப்பனத்துல பார்த்தேன், அந்த சொப்பனத்துல பார்த்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா யாரு பண்ணா, எந்த ஹார்பர்ல பண்ணாங்க, அது எங்க இருந்து வந்துச்சு, மெட்டீரியல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, ஏதாவது கேள்வி கேட்போமா? சொப்பனத்துல நிறைய பேரை பார்க்குறோம், அவங்களுக்குலாம் அப்பா அம்மா யாரு, டேட் ஆஃப் பர்த் என்ன, டேட் ஆஃப் டெத் என்ன கேட்போமா? எதையாவது கேட்ப வேணுமோ? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்துல இருக்க கிரியேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு ரொம்ப சீரியஸா உட்காந்துட்டு சொப்பனத்துல நான் வந்து சந்திரனை பார்த்தேன், சூரியனை பார்த்தேன், நட்சத்திரத்தெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் யார் கிரியேட் பண்ணியிருப்பா? இந்த சொப்பனத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறமா? நம்ம யாரும் கேள்வி கேட்கறதில்ல. ஏன்? அப்ப நான் கலைஞ்சு போற சொப்பனம் பொய். அப்ப காலையில எந்திரிச்சு நம்ம எந்த விஷயத்தையும் சீரியஸா நம்ம எதையுமே கேட்கறதே இல்லை. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாகிரதமும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னது, வெறும் இல்யூஷன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எதற்காக படைக்கப்பட்டது, யாருக்காக படைக்கப்பட்டது, இதை யார் அறிவார், இதை யார் சொல்வார், இது மாதிரி கேள்விகள் எல்லாமே ரொம்ப முட்டாள்தனமானது, அறிவில்லாதது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தரிசிதம் ச பகவதா, பகவான் இதை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கார். கீதால 5:15 ஸ்லோகத்தை ஆச்சாரியர் கோட் பண்றார். அஜ்ஞானேனாவிருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா. நல்லா இந்த ஸ்லோகத்தை நல்லா இது பண்ணீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் 5:25 சொல்றார், நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபுகு அஜ்ஞானேனாவிருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. இப்ப நம்ம பார்க்கும் போதெல்லாம் இந்த அறிவு வந்துடணும். கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் யாருடைய பாப்பத்தையும் ஸ்வீகாரம் பண்ணி கொள்வதில்லை. சுவாமி நான் பாப்பி ஆயிட்டேன், பாப்பத்தெல்லாம் எடுத்துக்கோ, புலம்பாதீங்க. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா யாரோட பாப்பத்தையும் எடுக்கிறது இல்லை. புண்ணியத்தையும் நீங்க போட்ட மாலை மரியாதை பால் அபிஷேகம், இப்ப போய் நான் பூமாலை இது வடமாலை போட போறேன், இன்னைக்கு சனிக்கிழமை இந்த ஆஞ்சநேயருக்கு வடமாலை, இன்னைக்கு சாயந்தரம் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மகா நைவேத்தியம் நல்லா சக்கரை பொங்கலை வச்சு சீடையை வச்சு ஆனந்தமா படைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போறோம். சாமி சாப்பிடுவாரா? சுவாமி மாலையை போட்டுப்பாரா? சுவாமி அபிஷேகம் பண்ணிப்பாரா? அவர் யாரோடைய பாப்பத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை, யாரோட புண்ணிய கர்மாவையும் எடுத்துக்கொள்வதில்லை. அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி எனக்குள்ளார சைத்தன்யமா இருக்காருன்னு தெரியாம, அவர் மட்டும்தான் இருக்காருன்னு தெரியாம, இந்த ஜெகத்திற்குன்னு நான் ஜீவன் இருக்கேன் அப்படின்னு, நான் உதாரணமாகணும், நான் பாப்பியா இருக்கேன், புண்ணியாத்மாவாகணும், சம்சாரியா இருக்கேன், பிறந்தேன் இறந்தேன், இதுல இருந்து சாமி சாமி காப்பாத்து சாமி காப்பாத்து சாமி அப்படின்னு நம்ம அறிவு சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தை எல்லாத்தையும் சத்தியம் நினைச்சு சாமிக்கு குடமா பாலை ஊத்தி 11 திரவியங்களால் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி மலை ஏறி குண்டியில காசு போட்டு ரொம்ப கர்வமா எல்லா கர்மத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் பெரிய ஹம்பக், எல்லாம் பைத்தியக்காரத்தனத்துல உச்சக்கட்ட பைத்தியக்காரத்தனம். சுவாமி சொல்றார் அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். நான் எல்லா ஜீவராசியில நானா இருக்கேன்றது தெரியாம, அதுதான் சத்தியம், இதெல்லாம் பொய்ன்னு தெரியாம, மாயாமயம்னு தெரியாம, அஜ்ஞானத்தினால இந்த ஜீவராசிகள்லாம் ஆவிருத்தம் ஞானம் மயக்கம் அடைஞ்சு அவங்க ஞானம் மறைக்கப்பட்டதாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவக. நம்ம வந்து ஈஸ்வரன் அறியல, ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். ஈஸ்வரனுக்கு அந்நியமா இந்த உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இது எல்லாம் மாயாமயம், இந்த ஜெகத்து கல்பனா பண்றது. இந்த நானை விட்டுட்டு நம்ம எப்போ வந்து ஆப்ஜெக்ட் பக்கம் போனோமோ, ஆப்ஜெக்டையே பார்க்க ஆரம்பிச்சோமோ, அப்ப எல்லா சம்சாரமும் வந்துருச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவானால சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு இந்த மந்திரம் முடிஞ்சிருக்கு. மீதிய நம்ம நாளை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम श्री कृष्णाय परमात्मने नमः. ओम श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. நாராயண நாராயண. எப்படி இருக்கார் சுவாமி? 9வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிற நச்சமாம் கர்ம தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேசு கர்மசு. எப்படி இருக்கார் சுவாமி? உதாசீன பாவத்துல ஸ்கிரீன் மாதிரி இருக்கார். இந்த ஜெகத்துல இருக்கிற எதோடையும் சுவாமிக்கு சம்பந்தம் இல்லை, வெறும் பிரகாசமா இருக்கார். இந்த விதமா சுவாமியை அறிஞ்சோம் அப்படின்னா, நான் தான் சுவாமியா இருக்கேன்னு அறிஞ்சோம் அப்படின்னா முடிஞ்சு போயிடும். உதாசீனப்படுத்துங்க, எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துங்க. ஏதோ போது